Hello பசங்களா, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Hi. So today's was a special session. உங்களுக்கே தெரியும், it's a marathon session. Plus 2 chemistry மொத்தம் chapters 10 இருக்கு. அதுல 5 chapter நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் and remaining 5 chapter day after tomorrow நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். So அதுதான் நம்ம marathon session. Can I have the chat please? Hi, good evening. நிறைய பேர் வந்திருக்காங்க. Hi Charan, hi வணக்கம் டா மாப்ள. Hello. Charan கேக்குறாங்க how many hours? Okay, so this is a marathon session. எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்காங்க. So session எவ்வளவு short and crisp-ஆ ஆனா பெனிஃபிட்டா இருக்கணும்ல. Yes. So நானும் அதே மைண்ட் செட்ல தான் இருக்கேன். So ஒரு 5 சாப்டர் இருக்கு நம்ம கையில. ஒரு 3 hours 3.5 hours குள்ள 3 to 3.5 hours குள்ள இந்த 5 சாப்டரை முடிக்கணும். அது என்னோட பிளான். ஸோ பார்க்கலாம் how it works. ஆனால் நமக்கு இருக்கிற சாப்டர்ல நிறைய பெரிய சாப்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கான்செப்ட் இருக்காங்க. இருந்தாலும் எஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா என்னோட நம்பிக்கை என்னன்னா, நீங்க எல்லாரும் ஓரளவுக்கு சாப்டர்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒன் ஷாட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நாம சொன்ன மாதிரி முடிச்சிடலாம்னு. ஹாய், குட் ஈவினிங் சிவகுணா. ஹாய் எஸ்கே தரணி. Okay, thank you Medico, thank you for the kind words. Good evening all. So bakwas band kar le nama class ஆரம்பிக்கலாமா? Class ஆரம்பிக்கலாம். So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண சாப்டர் எதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து D&F block element, அதுக்கு அப்புறம் electrochemistry வரும். D&F க்கு அப்புறம் coordination compound வரும், coordinationக்கு அப்புறம் electro வரும், electroக்கு அப்புறம் solution வரும், solutionக்கு அப்புறம் biomolecules வரும். Okay, so உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் chemical kinetics, organic chemistry? Yes. So organic chemistry and chemical kinetics next day na day after tomorrow. Okay வா? So இப்போ நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வந்த அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க and உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. So that எல்லாரும் வரட்டும். ஆர்கானிக் வரும்டா மாப்ள, day after tomorrow. Hi Purnima, hi. Okay, so we'll start. Hi SK, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? So before going to the class, follow the platform channels, follow the channel, subscribe பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பரா வரணும்னா நீங்க இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபைன். சார் Facebookல நாம இருக்கோம். Okay guys, so we are starting. Without wasting any more time, we are starting the first chapter, today's marathon session. டெஃபினட்டா பார்க்கலாம் எஸ்கே, டெஃபினட்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு +2 சாப்டர் வந்து ஓரளவுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரெகுலரான ரிப்பீட்டர் வீடியோ எல்லாம் இருக்குல்ல. எஸ் சிந்து, எஸ் எவ்வளோ நேரம் கேட்குறாங்க எல்லாரும். ஸோ 5 மணி ஆயிடுச்சா, ஒரு 8:30 முடிச்சுடுறேன்டா. 8:30 முடிச்சுடுறேன். ஸோ we are moving to the first chapter, D&F block element. ஸோ பீரியாடிக் டேபிள்ல S இருக்கு, P இருக்கு, D இருக்கு, F இருக்கு. இந்த சாப்டர்ல நம்ம படிக்கிறது D&F block elements. ஓகே, ஸோ D&F block elements பத்தி பேசும்போது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்ன? ஸோ D block எங்க இருக்கு? Between S block. This is called D block. Between S block and P block we have D block. Group 3 ல இருந்து ஆரம்பிக்குது சார். Group 3 ல இருந்து ஆரம்பிக்குது. Group yes. சார் வீடியோ வரலையா? வரும் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சார் எரர். one second. இப்போ வருதா? ஓகே சூப்பர். ஃபைன். ஸோ நமக்கு வந்து ஸ்காண்டியத்திலிருந்து சிங்கு வரைக்கும் இருக்கிற 10 எலிமெண்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ அவங்க அந்த ஏரியால இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா 3D மட்டும் படிச்ச 10 3Dக்கு கீழே 4D இருக்கு, 4Dக்கு அப்புறம் 5D இருக்கு, 5Dக்கு அப்புறம் 6D இருக்கு. ஸோ 4 சீரிஸ். First transition, second transition, third transition, fourth transition. But maximum questions is from 3D series. ஓகேவா? அதே மாதிரி 6th பீரியட்ல இந்த இடத்துல லந்தானம் இருக்காங்க and after லந்தானம் அங்க 14 elements இருக்கு. அதுக்கு பேரு தான் lantanoids. Starting from cerium to up to lutetium. அதுதான் lantanoids. சீரியத்துல இருந்து ஆரம்பிச்சு lutetium வரைக்கும் இருக்கு. That is our lanthanides. இந்த lanthanides-ல electron filling எங்க நடக்குது? 4f ல நடக்குது. That is why lanthanides are called 4f series.
அதே மாதிரி 7th பீரியட்ல பாத்தீங்கன்னா இங்க ஆக்டினியம் இருக்கு எங்க இருக்கு 7th பீரியட்ல இருக்கு அந்த ஆக்டினியத்துக்கு அப்புறம் இருக்கிற 14 எலிமெண்ட்ஸ்க்கு பேரு ஆக்டினோய்ட்ஸ் அங்க எலக்ட்ரான் ஃபில்லிங் எங்க நடக்குதுன்னு பார்த்தா 5f ல நடக்குது சோ ஆக்டினோய்ட்ஸ் ஆர் கால்டு 5f series புரிஞ்சுதா சோ D block-க்குள்ள தான் F block இருக்காங்க அதனால F block elements inner transition elements னு சொல்றாங்க D block elements transition elements னு சொல்றாங்க clear D block elements எல்லாமே transition element தானா இல்ல exceptions இருக்கு சிங்கு cadmium mercury copernicium நீங்க அந்த copernicium சொல்ல கூட பரவாயில்லை சிங்கு cadmium mercury இந்த மூணு எலிமெண்ட்க்கு இவங்களோட கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தா இவங்களோட கான்ஃபிகரேஷன்ல எப்பவுமே d orbital completely filled இருக்கு d orbital completely filled இருந்தா அது வந்து transition elements கிடையாது okay so zinc cadmium mercury why they are not transition elements because their electronic configuration shows completely filled d orbital in both in their atomic state and in their most stable oxidation state மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா d வந்து half filled இருக்கு unpaired இருக்கு அதனால அவங்க எல்லாம் transition elements okay ரொம்ப தூரமா கேக்குதா புரியுதா திவ்யா இப்போ ஓகேவா யா எஸ் வணக்கம்டா மாப்ள வீடியோ பாருடா அதுக்கு அப்புறம் பயமே போய்டும்டா थैंक यू சார் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் சோ D block elements ஓட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க கொடுத்திருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன this is n means outer shell ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க n-1 கொடுத்திருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் n-1 represents penultimate shell n-1 represents penultimate shell so d orbital லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க போய் என்டர் ஆகுது penultimate d ல அதனால தான் 4th பீரியட்ல இருந்தாலும் scandium to zinc elements 3D series னு சொல்றதுக்கு அதுதான் காரணம் எல்லாமே மெட்டல்ஸ் தான் incomplete d subshell ஆமா all the transition elements are having incomplete d subshells ஆனா zinc cadmium mercury க்கு கம்ப்ளீட்டா இருக்கு அதனால zinc cadmium mercuries are not a transition element they are called pseudo transition elements okay and their chemical properties வந்து s block elements க்கும் p block elements க்கும் இடையில இருக்கு s block elements பக்கா metals more metallic p block elements more non metallic அப்ப d block elements வந்து s block விட metallic கிடையாது ஆனா p block விட metallic தான் புரியுதா சோ மொத்தத்துல d block elements எல்லாமே metals தான் ஆனா less metallic than s block element அதான் இங்க சொல்றாங்க and இங்க exceptions இருக்கு because of their stable because of their completely filled d orbital zinc cadmium mercury are having exceptional behavior நல்லா இருக்கேன் கதிர் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ் so physical properties பாருங்க metallic property ஆமா எல்லா d block elements metals தானே so they are having metallic properties so எல்லா metallic properties இருக்காங்க பாருங்க they are having very hard and very low volatility hardness அதிகம் volatility கம்மி என்ன to tendency to undergo vaporization கம்மி ஏன்னா இவங்க strong metallic bonding இருக்கு பட் இவங்களுக்கு இல்ல என்ன காரணம் ஏன்னா இவங்கள d orbital completely filled இருக்கு d orbital completely filled இருந்தா எப்படிடா inter metallic bonding பண்ண முடியும் so if the configuration is d10 their intermetallic bonding is very low அதனால அவங்களுக்கு hardness எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும் exceptions எல்லாமே வந்து zinc cadmium mercury தான் அதே மாதிரி பாருங்க melting point boiling point எல்லாம் ஹையா இருக்கு ஏன் ஹையா இருக்கு s block விட d block elements ஓட melting and boiling point அதிகம் அதுக்கு காரணம் d orbitals d block elementsல வந்து valence shellலயும் penultimate shellலயும் unpaired electrons இருக்காங்க அத வச்சு அவங்க intermetallic bonding form பண்றாங்க that is why their melting and boiling points are high okay அதுக்கு அப்புறம் பாருங்க in a row melting point increases okay in a row னு சொன்னா என்ன ஸ்காண்டியத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஸ்காண்டியம் டைட்டானியம் வனேடியம் குரோமியம் அப்படி போகும்போது melting point கூடுது ஏன் ஏன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கூடுது d1 d2 d3 அப்ப பாக்கும்போது 3D சீரிஸ்ல யார் ஹையஸ்ட் மறந்துடாதீங்க குரோமியம் தான் ஹையஸ்ட் என்ன காரணம் ஏன்னா குரோமியத்தோட கான்ஃபிகரேஷன் எக்செப்ஷனல் கான்ஃபிகரேஷன் அங்க s லயும் ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க d ல 5 எலக்ட்ரான் இருக்காங்க சோ மொத்தத்துல 6 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு யாருக்கு குரோமியத்துக்கு because of the 6 unpaired electron chromium is having maximum melting point yeah ஹசன் நீங்க இது வரைக்கும் எதுவும் படிக்கலைன்னா this is enough நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னா நீங்க எல்லாம் ஒன் ஷாட் சீரிஸ் பாருங்க ஹசன் நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டரோடையும் ஒன் ஷாட் பண்ணிட்டு இருக்காங்க சோ டைம் இருந்தா நீங்க அதை பார்க்கணும் ஓகே இது மட்டும் பார்த்துட்டு போக கூடாது
and they are having high enthalpy of atomization. Sir, what do you mean by enthalpy of atomization? Energy கொடுத்து இந்த சாலிட்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு கேஸா மாத்தணும். அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதோட பேர் தான் enthalpy of atomization இல்லாட்டி enthalpy of sublimation னு சொல்லலாம். So melting point ஓட ஆர்டர் மாதிரி தான் enthalpy of atomization ஆர்டரும் முதல்ல கூடும் அதுக்கு அப்புறம் குறையும். ஏன் சார் அதுக்கு அப்புறம் குறையுது? ஏனா ஆஃப்டர் manganese பேரிங் நடக்குது. பேரிங் நடக்கும்போது நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் குறையும். அதனால மெல்டிங் பாயிண்டும் குறையும், enthalpy of atomization குறையும். ஓகே? Clear? So we can see a graph. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்டா. இப்போ 3D சீரிஸ்னா கிராஃப் இப்படி இருக்கும். இப்படி குறையுது, இப்படி போகுது. இப்படி போகுது. இங்க இப்படி போகுது, இப்படி போகுது. இங்க பாருங்க இது குரோமியம், இது மோலிபிடினம், இது டங்ஸ்டன். புரிஞ்சுதா? மெல்டிங் பாயிண்ட் 3D சீரிஸ்ல ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் குரோமியத்துக்கு, 4D ல ஹையஸ்ட் மோலிபிடினம், 5D ல ஹையஸ்ட் டங்ஸ்டன். மறந்துடாதீங்களா, குரோமியத்துக்கு கீழே மோலிபிடினம், மோலிபிடினத்துக்கு கீழே தான் டங்ஸ்டன். 3D சீரிஸ்ல குரோமியம் தான் ஹையஸ்ட். ஆனா குரோமியத்தை விட ஹை மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு? மோலிபிடினம். மோலிபிடினத்தை விட ஹை மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு? டங்ஸ்டன். அதனால தான் இந்த டங்ஸ்டனை வந்து நம்ம பல்ப் ஃபிலமெண்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க, because of its high melting point. Clear? Yes. Why these chromium, molybdenum, tungstens are having high melting point and high enthalpy of atomization? Because of the presence of greater number of unpaired electrons. I think it's clear. Yeah. So trends in atomic radii. பாருங்க, atomic number கூட atomic size என்ன ஆகுது? குறையுது. atomic size என்ன ஆகுது? குறையுது. பாருங்க, இது actually எப்படின்னா நம்ம 3D சீரிஸ்னா யாரெல்லாம் இருக்கு? ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க். முதல்ல சைஸ் லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் குறையும். சைஸ் குறையிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல்ல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் கிரேட்டர் than ஷீல்டிங் எஃபெக்ட். சார் அதுக்கப்புறம் சைஸ் ஈக்குவல் ஆகுது. அதுக்கு காரணம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஷீல்டிங் எஃபெக்ட். சார் அதுக்கப்புறம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட ஷீல்டிங் எஃபெக்ட் கூடுது. புரியுதா? சோ 3D சீரிஸ்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது முதல்ல சைஸோட டிக்ரீஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சைஸ் ஈக்குவலா பார்க்கலாம், அதுக்கப்புறம் சைஸோட இன்க்ரீஸ் பார்க்கலாம். ரீசன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட், அந்த ரிலேஷன்ஷிப் தான் பார்க்கணும். ஓகேவா? ஃபைன். அண்ட் சார் இது ஓகே, சீரிஸ் புரியுது சார். இப்போ டாப் டு டவுன், இப்போ குரூப்ல வரும்போது எப்படி இருக்கும்? குரூப்ல வரும்போது பாருங்க, 3D சீரிஸை விட 4D சீரிஸ் எலிமெண்ட்டுக்கு சைஸ் அதிகம். உண்மைதானே? டாப் டு பாட்டம் சைஸ் கூடும்ல. ஆனா the difference is 4D சீரிஸுக்கும் 5D சீரிஸுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸ். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, 5D சீரிஸ்னா எங்க இருக்கு? 6th பீரியட்ல இருக்கு. 6th பீரியட்ல யார் இருக்கேன்? லாந்தனோட்ஸ் இருக்கேன். லாந்தனோட்ஸ்ல எலக்ட்ரான் ஃபில்லிங் எங்க நடக்குது? 4f ல நடக்குது. 4f ல எலக்ட்ரான் இருந்தா புவர் ஷீல்டிங் தானே, அதனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடும். அதனால சைஸ்ல பெரிய இன்க்ரீஸ் இல்ல. தட் இஸ் வை 4D and 5D are having similar size. இதனால தான் நீங்க கேட்டிருப்பீங்க, டைட்டானியத்தை விட பெருசா, டைட்டானியத்தை விட பெருசா தான் யார் இருக்கும்? சிர்கோனியம் இருக்கும். ஆனா சிர்கோனியத்துக்கும் ஹாஃப்மியத்துக்கும் சிமிலர் சைஸ். படிச்சிருக்கீங்களா அந்த கொஸ்டினோட பதில் தான் இது. ரீசன் லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன். என்னது? லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன். Next, trend in ionization enthalpy பாத்தீங்கன்னா பாருங்க, the first ionization enthalpy in general increases, but the magnitude of the increase in the second and third ionization enthalpies for the successive elements is much higher along a series. Okay, left to right போகும்போது சைஸ் என்ன ஆகுது? சார் சைஸ் குறையுது. சைஸ் குறைஞ்சா ionization enthalpy என்ன ஆகும்? கூடும். ionization enthalpy என்ன ஆகும்? கூடும். பட் நாம நினைக்கிற அளவுக்கு கூடல. என்ன காரணம்? ஏன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது எக்ஸ்ட்ரா வரப்போற எலக்ட்ரான் எல்லாமே இன்னர் 3D ல தானே போகுது. அப்ப இன்னர் எலக்ட்ரானோட நம்பர் தான் கூடுது. இன்னர் எலக்ட்ரானோட நம்பர் கூடுனா ஷீல்டிங் நல்லா பண்ண முடியும். ஷீல்டிங் நல்லா பண்ண முடிஞ்சா வேலன்ஸ் எலக்ட்ரானை வெளியே ஈஸியா எடுக்க முடியும். ஸோ நம்ம நினைக்கிற அளவுக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி கூடுது. ஆனா ஓரளவுக்கு தான் கூடுது, பெருசா ஒன்றும் கூடல. பிகாஸ் இன்னர் எலக்ட்ரான்ஸோட ஷீல்டிங் எஃபெக்ட் ஆக. புரிஞ்சுதா? அதுதான் இந்த ஏரியாவில் நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, next, yes, very important point. D block elements க்கு variable oxidation state இருக்காங்க. so oxidation state leftல இருந்து ஸ்காண்டியத்துல இருந்து போக oxidation state ஓட நம்பர் கூடும். மிட் பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம். மிட் பாயிண்ட்ல யார் இருக்கு? மேங்கனீஸ் இருக்கு. மேங்கனீஸ்க்கு தான் மேக்ஸிமம் oxidation state. பாருங்க, மேங்கனீஸ்க்கு இவ்வளவு oxidation state இருக்கு. மேங்கனீஸ் is having these many oxidation state. so முதல்ல இன்கிரீஸ் ஆகுது. after that
மேங்கனீஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது சார் மேங்கனீஸ்க்கு அப்புறம் பேரிங் நடக்குது அதனால ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் குறையுது இதுல ஒரு விஷயம் தெரியுமா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு என்னது எல்லா 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ்க்கும் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடையாது இந்த பக்கம் ஸ்காண்டியத்துக்கு +3 மட்டும் தான் இந்த பக்கம் சிங்குக்கு +2 மட்டும் தான் பட் the thing is zinc is not a transition element zinc is just a d block element scandium is both transition and both d block element so question கேக்கும்போது எந்த வேர்ட் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அத நல்லா கவனிக்கணும் okay and manganese is having higher oxidation state +2 ல இருந்து +7 வரைக்கும் so manganese ஓட +1 potassium permanganate எல்லாம் நாம பார்க்கலாம் ஓகேவா Yeah, shielding effect means வணக்கம் டாக்டர் shielding effect means inner electron valence electronக்கு ஒரு repulsion கொடுக்கும்ல புரியுதா valence electronக்கும் inner electronsக்கு இடையில இருக்கிற repulsionோட பேர் தான் shielding effect so higher the shielding effect valence electron can be easily taken out that means ionization energy low okay fine why technetium and manganese have low melting point because technetium manganeseக்கும் stable electronic configuration இருக்காங்க that is why they are showing anomalous behavior okay Sindhu fine yeah அப்புறம் நம்ம பார்க்கறோம் standard electrode potential so standard electrode potentialல ரெண்டு விதமான electrode potential வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்னு E0 M2+ M ஆ மாறுறது அதே மாதிரி இன்னொன்னு E0 M3+ M2+ ஆ மாறுறது சோ இந்த ரெண்டு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பத்தி தான் இந்த டிஸ்கஷன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன்ல 3D சீரிஸ்ல நீங்க டைவேலன்ட் கேட்டையோன் ஆட்டமா மாறுற அந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தா காப்பருக்கு மட்டும் தான் அது பாசிட்டிவ் இருக்கு காப்பருக்கு மட்டும் தான் அது பாசிட்டிவ் இருக்கு பாருங்க this is copper this is copper why copper is only positive பாருங்க இது 0 க்கு மேல இது பாசிட்டிவ் மத்தவங்களுக்கு எல்லாம் இது நெகட்டிவ் ஏன் the question is why E0 of Cu2 plus bar Cu is equal to positive 0.34 ஏன் இது பாசிட்டிவா இருக்கு இது பாசிட்டிவ்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காப்பர் 2+ இருக்கிறத விட காப்பரா இருக்கிறது தான் அதுக்கு விருப்பம் புரியுதா Cu2+ ல இருந்து Cu ஆ மாறதுக்கு காப்பர் இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் காப்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கும் செகண்ட் எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கும் நாம ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எல்லாம் கொடுக்கணும்ல that is large amount of energy so அந்த அளவுக்கு எனர்ஜி எல்லாம் கொடுத்து Cu2+ ஆ மாறதை விட Cu ஆ இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க that is why the standard electrode potential of Cu2+ bar Cu is positive this is important question அதே மாதிரி E0 Zn2+ bar Zn அதே மாதிரி E0 nickel 2+ bar nickel அதே மாதிரி E0 Mn2+ bar Mn இந்த மூணு கேஸும் எக்ஸெப்ஷன் எல்லாமே நெகட்டிவ் தானே அப்புறம் என்ன எக்ஸெப்ஷன் இவங்க மூணு பேரும் எல்லாரும் நெகட்டிவ் தான் இவங்க மூணு பேரும் வந்து மோர் நெகட்டிவா இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இவங்களோட எல்லாம் SRP மோர் நெகட்டிவா இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு எல்லாம் Zn2+ இருக்கிறது தான் பிடிக்குது மேங்கனீஸுக்கு Mn2+ இருக்கிறது தான் பிடிக்குது நிக்கலுக்கு நிக்கல் 2+ இருக்கிறது தான் பிடிக்குது why ஏன்னா Zn2+ ல 3d10 கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அதே மாதிரி மேங்கனீஸ் 2+ ல 3d5 கான்ஃபிகரேஷன் half filled ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்ப நிக்கல் 2+ க்கு ஸ்டேபிள் கிடையாது 3d8 தானே அப்புறம் என்ன ஆனா அதுக்கு வேற விஷயம் இருக்கு நிக்கல் 2+ ல வந்து ஹைட்ரேஷன் எந்தால்பி அதிகமா இருக்காங்க சோ புரிஞ்சுதா Zn2+ க்கு d10 ஸ்டேபிள் Mn2+ க்கு d5 ஸ்டேபிள் நிக்கல் 2+ க்கு large amount of hydration enthalpy that is why these three cations are having greater negative standard electrode potential very important point Afia hi clear so இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க E0 scandium 3+ bar scandium 2+ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்காண்டியத்துக்கு 3+ பிடிக்குமா 2+ பிடிக்குமா சார் ஸ்காண்டியத்துக்கு 3+ தான் பிடிக்கும் ஸ்காண்டியத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+ தானே ஆமா சோ இந்த டெண்டன்சி 3+ ல இருந்து 2+ ஆ மாறதுக்கு ஸ்காண்டியத்துக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்க மாட்டேன் புரிஞ்சுதா இதோட SRP வேல்யூ எப்படி இருக்கும் சார் SRP வேல்யூ மோர் நெகட்டிவா இருக்கும் because scandium is allowed to be in third oxidation state okay சோ அந்த மாதிரி விஷயங்க தான் இங்க क्वेश्चंस கேட்பாங்க எஸ் குமார் சொல்லுங்க குமார் ப்ளீஸ் tell me Kumar please respond please
Hello. Come on, man. Come on. Okay. Kano? Okay. Yeah. Alloy formation. Sir, alloy formation na enna? ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் கூட நல்லா பிளெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் அலாய் ஃபார்மேஷன். அப்போ அதுக்கு ஒரு திறமை வேணும். என்ன திறமை தெரியுமா? இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சைஸ் வந்து கம்பேரபிளா இருக்காங்க. அப்போ ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லாட்டி இன்னொரு ஆட்டம் வந்து உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்லை. மியூச்சுவலி சப்ஸ்டிடியூட்டபிள். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி சப்ஸ்டிடியூட்டபிள். புரியுதா? காப்பர் இருக்க வேண்டிய இடத்துல சிங்க் வந்து இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் த ரீசன் ஃபார் தேர் அலாய் ஃபார்மேஷன். That is the reason for their alloy formation. அப்படியா? ஓகே, தேங்க்யூடா. ஸோ அலாய் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா அலாய் ஃபார்மேஷனோட எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. குரோமியம் இருக்கு, வனேட் இருக்கு, டங்ஸ்டன், மோலிபிடினம், மேங்கனீஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தா தான் ஸ்டீலு. அதே மாதிரி காப்பர் சிங்கு பிராஸ், அதே மாதிரி காப்பர் டின்னு பிரான்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ அலாய்ஸில் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? Similarity in size. Similarity in size. Similarity in size. That is the key point of alloy formation. Okay. Let's go. Yes. அடுத்தது magnetic property. Sir, magnetic property na unpaired electron இருந்தா paramagnetic, எல்லாமே paired இருந்தா diamagnetic. ஓகேவா? unpaired electron ஓட நம்பர் வந்து n போட்டா magnetic moment mu is equal to under root of n into n plus 2 Bohr magneton. Okay, so number of unpaired electron 1 are the 1 point something, 2 are the 2 point something, 3 are the 3 point something. Okay, yes. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. டயமேக்னெட்டிக்னா எல்லாமே பெயர்டா இருக்கும்ல, அண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போது நம்ம சப்ஸ்டன்ஸ் ரிப்பல் பண்றாங்க. ஓகே, தென் இட் இஸ் டயமேக்னெட்டிக். ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போது நம்ம சப்ஸ்டன்ஸ் அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா பாராமேக்னெட்டிக். இந்த பாராமேக்னெட்டிக் பிஹேவியரோட ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் ஃபெரோமேக்னெட்டிக் பிஹேவியர். ஓகே, ஸோ பாராமேக்னெட்டிசத்தோட ஒரு எக்ஸ்ட்ரீம் பாராமேக்னெட்டிசம் தான் ஃபெரோமேக்னெட்டிசம். அவ்வளோதான். ஓகே, ஃபைன். சார் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் என்ன? சார் டி பிளாக் எலிமெண்ட்ஸோட கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வாய்ட்ஸ் இருக்கும்ல, அந்த வாய்ட்ஸ்ல வந்து கார்பன், நைட்ரஜன், அந்த மாதிரி போரான் மாதிரி ஸ்மாலர் ஆட்டம்ஸ் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஸோ தே ஆர் ட்ராப்டு இன்சைட் த கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களோட பிஹேவியர் எல்லாம் மாறுது. மெயின்லி தே ஆர் ஸ்டோஷியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ். அவங்களோட ஹார்ட்னஸ் கூடும், மெல்டிங் பாயிண்ட் கூடும், கெமிக்கலி தே பிகம் இனர்ட். அவங்களோட கண்டக்டிவிட்டி அது ரிட்டைன் ஆகும். அண்ட் த காம்பவுண்ட்ஸ் ஆர் நைதர் அயோனிக் நோர் கோவாலன்ட், அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டோஷியோமெட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் சார் ஃபார்மேஷன் ஆஃப் கலர்ட் அயன்ஸ்க்கு என்ன காரணம்? எகெயின் நம்ம டி ஆர்பிட்டல்ல வந்து அன்பேர் எலக்ட்ரான் இருந்தா அங்க டி டிரான்சிஷன் நடக்கும். நம்ம அடுத்த சாப்டர் படிக்க போறது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அங்க கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி படிக்கும் போது நீங்க பாப்பீங்க T2G இருக்கு, EG இருக்கு. T2G இருக்கிற எலக்ட்ரான் EGக்கு போகும், அங்க இருந்து அது டீஎக்சைட் ஆகும், அப்போ கலர் வரும். காம்ப்ளிமெண்டரி கலர் ஆஃப் த அப்சார்ப்டு லைட், அதுதான் கலருக்கு காரணம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கலர்ட் அயன்ஸ்க்கு என்ன காரணம்னு கேட்டா நீங்க சொல்லணும், சார் the reason is டி டிரான்சிஷன். அண்ட் சார் பர்மாங்கனேட்ல மேங்கனீஸ் +7 இருக்கேன், அப்போ அதுல டில எலக்ட்ரானே இல்ல, ஸ்டில் பர்மாங்கனேட் இஸ் பர்பிள் கலர்டு அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், ஓகே அங்க டி டிரான்சிஷன் கிடையாது, அங்க சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா தான் காரணம்னு சொல்லணும். ஓகேவா? கிளியரா? திவ்யா, that's not possible actually. Okay, we'll mainly cover the topics. Questions வந்து கம்மியா தான் இருக்கும். Yes. Next சார் catalytic property, very important topic. டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்டலிஸ்டா யூஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் தே கேன் ஃபார்ம் they can form complexes. Okay, ரெண்டு பாயிண்ட், ஒன்னு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்குலாம் திறமை. இது ரெண்டும் தான் இவங்க கேட்டலிஸ்டா ஒர்க் பண்றதுக்கு மெயின் காரணம். எக்ஸாம்பிள் வந்து ஹேபர் ப்ராசஸ், அதே மாதிரி காண்டாக்ட் ப்ராசஸ்ல வனேடியம் பென்டாக்சைடு, அதே மாதிரி சீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட், நிறைய இடத்துல ஹைட்ரோஜனேஷன்ல வந்து நிக்கல், பலேடியம், பிளாட்டினம், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அதை படிச்சுக்கலாம்.
ஓகே சார், அடுத்தது formation of complex compound. ஆமா கண்டிப்பா d block elements தானே complex compound. coordination compoundல நாம படிக்கும்போது சார் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு சென்ட்ரல் மெட்டல் இருக்கும். அந்த சென்ட்ரல் மெட்டல் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 3D block 3D சீரிஸ்ல எலிமெண்ட் தான் இருக்கும். கரெக்ட்டா? இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் d block elements ஓட சைஸ் ஸ்மால் சார், ஆனா சார்ஜ் டென்சிட்டி அதிகம் சார். வேக்கன்ட் d orbitals எல்லாம் இருக்கு சார். அதனால தான் பாருங்க ஸ்மால் சைஸ், ஹை சார்ஜ் டென்சிட்டி அண்ட் வேக்கன்ட் d orbital. ஏனா இந்த வேக்கன்ட் d orbitalல தான் லிகாண்ட்ல இருந்து வர எலக்ட்ரான் பேர் எல்லாம் வாங்கி அக்கமடேட் பண்ண முடியும். s blockால முடியாது, p blockால முடியாது. That is why they are having this ability to form complex compound. Very very important. Okay, so நமக்கு வந்து இனிமே d blockல வந்து ரெண்டு காம்பவுண்ட் இருக்காங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்காங்க, பொட்டாசியம் பர்மாங்கனேட் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்க போறது பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட பிரிபரேஷன் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் குரோமேட் ஓர். சார் குரோமேட் ஓர், குரோமேட் ஓரோட ஃபார்முலா FeCr2O4. ட்ரீட்டிங் வித் சோடியம் கார்பனேட் அண்ட் ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது சார்? சோடியம் குரோமேட் கிடைக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, திஸ் இஸ் சோடியம் குரோமேட். அந்த சோடியம் குரோமேட்டை நம்ம அசிடிஃபை பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்பதான் சோடியம் டைக்ரோமேட் கிடைக்குது. சோடியம் டைக்ரோமேட் கிடைக்குது. this sodium dichromate is treating with the potassium chloride. We are getting potassium dichromate and this is a very good oxidizing agent. and இதோட கலர் என்ன? potassium dichromate ஓட கலர் orange color crystals. என்னது? orange color crystals. okay, so K2Cr2O7 ஓட K2Cr2O7 சொன்னாலும் Cr2O7 2- னு சொன்னாலும் ஒண்ணுதான். this is called the potassium dichromate and this is called the dichromate ion. so dichromate ion ஓட ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்திருக்கு. நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து क्वेश्चन கேட்பாங்க. ரெண்டு குரோமியம் மொத்தம் 7 ஆக்சிஜன். சோ ஒரு குரோமியத்துக்கு வந்து இங்க வந்து 3 டெர்மினல் ஆக்சிஜன், இங்கேயும் 3 டெர்மினல் ஆக்சிஜன். சோ மொத்தம் 6 தானே ஆகுது. இன்னொரு ஆக்சிஜன் act like a bridge between two chromium. so dichromate ion ஓட ஸ்ட்ரக்சர் ஞாபகத்துல இருக்கணும். ரெண்டு குரோமியத்துக்கு இடையில ஒரு bridge ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி இந்த குரோமியத்துக்கு 3 டெர்மினல் ஆக்சிஜன், இந்த குரோமியத்துக்கு 3 டெர்மினல் ஆக்சிஜன். and here this side என்ன நடக்கும்? ரெசனன்ஸ் நடக்கும். அதனால அங்க இருக்கிற பாண்ட் எல்லாமே வந்து பியூர் சிங்கிள் பாண்டும் கிடையாது, பியூர் டபுள் பாண்டும் கிடையாது. பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்காங்க. that is why the bond is length is only 163. the bond length is only 163 தான் இங்க இருக்கு. ஏன்? because of the partial double bond character. ஆனா குரோமியத்துக்கு ஆக்சிஜன் இருக்கும், பிரிட்ஜ்க்கு ஆக்சிஜன் இருக்கும். அங்க ரெசனன்ஸ் கிடையாது. அதனால அந்த பாண்ட் லெங்த் 179 இருக்காங்க. ஏனா this is a perfect single bond. எப்பவுமே சிங்கிள் பாண்டோட லெங்த் அதிகமா இருக்கும். எப்பவுமே டபுள் பாண்ட் கேரக்டர் வந்தா லெங்த் கம்மி ஆகும். that is why இங்க 179, இங்க 163. அதே மாதிரி இங்க குரோமியம் ஆக்சிஜன் குரோமியம் பாண்ட் ஆங்கிள் 126 டிகிரி. நோட் பண்ணிக்கோங்க, previous yearல கேட்டிருக்காங்க, நீட்ல கேட்டிருக்காங்க. மெடிக்கோ டே ஆஃப்டர் டுமாரோ, ஆர்கானிக் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ வரும். ஓகே, ஹாய் சஞ்சய், கிளியர்? அதே மாதிரி குரோமேட்டோரோட ஃபார்முலா Cr2O4 2-. இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் இருக்கு. ரெசனன்ஸ் இருந்ததுனால தான் லெங்த் 166 இருக்கு. ரெசனன்ஸ் இல்லாட்டி 179 இருக்கும். கிளியர்? எஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது பொட்டாசியம் டைக்ரோமேட் நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குரோமேட் கிடைக்கும், குரோமிக் ஆக்சைடு கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி எஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க தான் பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து அதோட ஆக்சிடைசிங் பவர் காமிக்குது. இங்க குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6, ஆனா இப்போ இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. +6 ல இருந்து +3 சார் ரிடக்ஷன். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குறாங்களோ அவங்க தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சோ இங்க பாருங்க H+ ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இங்க பாருங்க இது வந்து நியூட்ரலா மாறுது. சோ இங்க வந்து ரிடக்ஷன் நடக்குது. Dichromate ion, நல்லா கேட்டுக்கோங்க. Dichromate ion is a good oxidizing agent in acidic medium. அப்ப என்ன நடக்குது? டைக்ரோமேட்ல இருக்கிற குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 ல இருந்து +3 மாறுது. +6 ல இருந்து +3 மாறுதுன்னா அது ரிடக்ஷன். எஸ், ரிடக்ஷன். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குறாங்களோ அவர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் a good oxidizing agent, but the problem is only in acidic medium. So next, yeah, you already சொல்லிட்டேன். Yeah, next is potassium permanganate.
KMnO4 னு சொல்லலாம் இல்லாட்டி MnO4 மைனஸ் னு சொல்லலாம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் or permanganate ion இதோட கலர் தான் பர்பிள் கலர் கிறிஸ்டல் ஓகேவா சோ இதோட preparation பாத்தீங்கன்னா yes this is another one method this is another method பாருங்க manganese dioxide இதுக்கு பேரு pyrolusite னு சொல்லுவாங்கடா pyrolusite manganese dioxide சோ இங்க வந்து manganese +4 ல இருக்கு இங்க வரும்போது manganese +6 க்கு மாறிட்டேன் இது வந்து +6 ல இருக்கு இப்போ இது வந்து +7 க்கு மாறுது that means oxidation தான் +2 +6 +6 ல இருந்து +7 so manganese dioxide plus KOH in presence of oxygen அது permanganate இது வந்து potassium manganate this is called potassium manganate மறுபடியும் நாம அசிடிஃபை பண்ணும்போது potassium permanganate மாறுது இதே மாதிரி potassium hydroxide பதிலா you can also use potassium carbonate அதே மாதிரி prepare பண்ணிக்கலாம் and this is commercial preparation கேட்டா அங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அங்க என்ன டிஃபரன்ஸ் ஸ்டார்டிங் வந்து கரெக்ட் தான் MnO2 இங்க வந்து manganese +4 ல இருக்கு இங்க வந்து +6 ல இருக்கு ஆனா அதுக்கு அடுத்து இரண்டாவது ஸ்டெப்ல இங்க electrolytic oxidation நடக்குது ஓகே சோ commercial preparation கேட்டா இரண்டாவது ஸ்டெப்ல electrolytic oxidation பண்ணனும் யூசுவலா கேட்டா நார்மல் oxidation போதும் ஓகே அதே மாதிரி laboratoryல கேட்டா laboratory preparationல மட்டும் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் MnO2 கிடையாது Mn2+ தான் பாருங்க Mn2+ தான் பட் இங்க யாரு இருக்கு பெராக்சோ டைசல்ஃபேட் இருக்கு சோ Mn2+ பெராக்சோ டைசல்ஃபேட் தான் இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் Mn2+ நேரடியா Mn+7 ஆ மாறுது கிளியர் சோ நல்லா கேட்டுக்கோங்க டிஃபரன்ஸ் என்ன சார் கமர்ஷியல் பிரிப்பரேஷன்ல இரண்டாவது ஸ்டெப்ல electrolytic oxidation laboratory preparationல ஸ்டார்டிங்ல எடுக்க வேண்டியது Mn2+ நார்மல் preparation கேட்டா அங்க ஸ்டார்டிங்ல pyrolusite முதல்ல manganate ion-ஆ மாறும் அதுக்கு அப்புறம் permanganate ion-ஆ மாறும் சோ டிஃபரன்ஸ் புரிஞ்சது இல்ல laboratoryல Mn2+ ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் மைண்ட்ல வெச்சுக்கோங்க and கூட எடுக்க வேண்டியது peroxo disulfate and in the structure important MnO4 this is called manganate ion this is called permanganate ion ரெண்டுலயுமே பாருங்க manganeseக்கும் oxygenuக்கும் இடையில partial double bond character இருக்கு அதனால resonance இருக்கு that is why all the manganese oxygen bond length same ஆ தான் இருக்கும் கலரும் நோட் பண்ணிக்கோங்க manganate ion-ஓட கலர் green permanganate ion-ஓட கலர் purple permanganate purple தெரியும் so manganate green அதையும் நோட் பண்ணிக்கோங்க fine yeah chemical properties பாருங்க this is important potassium permanganate heat பண்ணா manganate ion manganese dioxide oxygen கிடைக்கும் this is important கேட்டிருக்காங்க previous year questionல கேட்டிருக்காங்க fine அதுக்கப்புறம் acidic medium yes potassium permanganate வந்து பாத்தீங்கன்னா MnO4- இங்க பாருங்க இங்க வந்து acidic medium னு சொன்னா acidic mediumல it convert into Mn+2 சார் அப்ப neutral னு சொன்னா it convert into MnO2 அப்படினா +4 சார் அப்ப basic னு சொன்னா it convert into MnO4 that is +6 that means potassium permanganate is a good oxidizing agent in both acidic neutral basic okay இத நியூட்ரல் னு சொல்லலாம் slightly alkaline faintly alkaline னு சொல்லலாம் சோ நமக்கு வந்து potassium permanganate ஓட ரெண்டு ஏரியா தான் இம்பார்ட்டன்ட் ஒன்னு acidic medium இன்னொன்னு Mn2+ ஆ மாறுது சார் ஓகே அப்போ I- I2 ஆ மாறும் ஆக்சலேட் அயோன் கார்பன் டை ஆக்சைடா மாறும் சல்ஃபைடு சல்ஃபரா மாறும் நைட்ரைட் ஆ மாறும் ஆனா ஆல்கலைன் ஒரு நியூட்ரல் மீடியம் சொல்றோம் எப்படி MnO4- MnO2 ஆ மாறுது ஓகேவா பட் இங்க I- I2 இல்ல அயோடேட் அயோன் இதுக்கு பேரு அயோடேட் அயோனா மாறுது பெராக்சி டைசல்ஃபேட் வந்து சல்ஃபேட்டா மாறுது permanganate வந்து manganese dioxide ஆ மாறுது சோ potassium dichromate வந்து only in acidic medium ஆனா permanganate acidicல இம்பார்ட்டன்ட் நியூட்ரல்ல இம்பார்ட்டன்ட் ஆல்கலைன்ல இம்பார்ட்டன்ட் தான் ஆனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஓகே fine F block elements க்கு போறோம் F block elements சோ சாப்டரோட மேஜர் ஏரியா முடிச்சிட்டேன் D block இப்போ F block க்கு போகும்போது D block element ஓட 6th பீரியட்லயும் 7th பீரியட்லயும் லந்தானம் இருக்கு ஆக்டினியம் இருக்கு ஆஃப்டர் லந்தானம் 14 elements ஓட electron filling 4f ல நடக்குது அதனால lanthanoids are called 4f series அங்க electron filling f ல நடக்குதா எந்த f
அவுட்டர் எஃப் கிடையாது, பெனல்டிமேட்டும் கிடையாது, ஆன்டி பெனல்டிமேட். ஓகேவா? அதனால இவங்களோட கான்ஃபிகரேஷன்ல n கிடையாது, n-1 கிடையாது, n-2f போடணும். n-2f போடணும். பாத்தீங்களா? n-2f. n means valence shell, n-1 means penultimate shell, n-2 means anti penultimate shell. அந்த எஃப்ல தான் ஃபில்லிங் நடக்குது. எங்க? லாந்தனாய்ட்ஸ்ல. லாந்தனாய்ட்ஸ்னா ஃப்ரம் சீரியம் டு லுட்டீசியம். அட்டாமிக் நம்பர் 58 ல இருந்து 71 வரைக்கும். இதே மாதிரி 7th பீரியட்ல ஆக்டினியம் இருக்காங்க. ஆக்டினியத்தோட அட்டாமிக் நம்பர் 89. ஆனா அடுத்த எலிமெண்ட் தோரியம். தோரியத்துல இருந்து லாரன்சியம் வரைக்கும் ஃப்ரம் 90 to 103. அங்க எலக்ட்ரான் ஃபில்லிங் எங்க நடக்குது? 5f ல நடக்குது. 7th பீரியட். ஆனா 7f கிடையாது, 6f கிடையாது, 5f. அதான் ஆன்டி பெனல்டிமேட். ஓகேவா? புரிஞ்சுதா? கான்ஃபிகரேஷன் புரிஞ்சுது இல்ல? எஸ். அண்ட் ஆல் ஆர் மெட்டல்ஸ் தான். ஆல் ஆர் மெட்டல்ஸ் தான். இங்க வந்து ரெண்டு சீரிஸ் இருக்காங்கல்ல. 4f சீரிஸோட பேரு லாந்தனாய்ட்ஸ், 5f சீரிஸோட பேரு ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்ட்ஸ்ல எல்லாமே ரேடியோ ஆக்டிவ். ஆக்டினாய்ட்ஸ்ல எல்லாமே ரேடியோ ஆக்டிவ். ஆனா லாந்தனாய்ட்ஸ்ல நம்ம புரோமீத்தியம் மட்டும், லாந்தனாய்ட்ஸ்ல புரோமீத்தியம் மட்டும் தான் ரேடியோ ஆக்டிவ். ஓகேவா? அண்ட் தே ஃபார்ம் கலர்ட் அயான்ஸ். ஓகே. அண்ட் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான கான்ஃபிகரேஷன், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் லாந்தனாய்ட்ஸோட. நல்லா பாருங்க. லாந்தனாய்ட்ஸ், சீரியம், கெடோலினியம், லுட்டீசியம், இவங்க மூணு பேரோட கான்ஃபிகரேஷன் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இவங்க மூணு பேரோட கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சா மொத்த லாந்தனாய்டோட கான்ஃபிகரேஷன் ஞாபகத்துல வச்சுக்கிறது ஈஸி. சோ இவங்க வந்து எங்க இருக்காங்க? 6th பீரியட்ல இருக்காங்க. அப்ப எந்த நோபல் கேஸ் வரும்? சார் ஜெனான் வரும். ஜெனான், ஜெனான், ஜெனான் எங்க இருக்கு? 6th பீரியட்ல. அதனால 6s2, 6s2, 6s2. அப்ப D 5D வரும். 5D1, 5D1, 5D1. சார் அப்ப F, cerium is the first lanthanoid, so 4f1. சார் gadolinium is the middle lanthanoid, so 4f7. சார் lutetium is the last lanthanoid, so அதனால 4f14. so இந்த கான்ஃபிகரேஷன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் 5D1 இருக்காங்க. லாந்தனாய்ட்ஸ்ல வேற யாருக்குமே 5D1 கிடையாது. So cerium is the first lanthanoid, gadolinium is the middle lanthanoid, and lutetium is the last lanthanoid. இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் 5D1 இருக்காங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் 5D கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, போலாம். லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அப்போ அதனால ஃப்ரம் சீரியம் டு லுட்டீசியம் நீங்க போகும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க ஃபில் ஆகுது? 4f ல ஃபில் ஆகுது. 4f ல எலக்ட்ரான் ஃபில் ஆச்சுன்னா புவர் ஷீல்டிங் தானே. புவர் ஷீல்டிங்னா எக்ஸசிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். ஸோ சைஸ் குறையும். திஸ் இஸ் கால்டு லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா லாந்தனாய்ட்ஸுக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது. மொத்த லாந்தனாய்ட்ஸுக்கும் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லாந்தனாய்ட்ஸ் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க. அவ்வளோதான். ஃபைன். அண்ட் லாந்தனாய்ட்ஸுக்கும் ஆக்டினாய்ட்ஸுக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்க்கும்போது லாந்தனாய்ட்ஸை விட ஆக்டினாய்ட்ஸுக்கு வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. இந்த +6 +7 எல்லாம் இருக்கு. இந்த +7 வந்து நெப்டியூனியம், புளூட்டோனியம் அவங்க எல்லாம் காமிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் கலர்லெஸ், பட் இங்க மோஸ்ட் ஆர் கலர்டு. ஓகே, அதே மாதிரி இவங்களை விட காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டெண்டன்சி ஆக்டினாய்ட்ஸுக்கு அதிகமா இருக்கு பிகாஸ் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே மாதிரி இங்க பாருங்க லெஸ் பேசிக். என்ன காரணம்? லெஸ் பேசிக் தானே. ஆனா இவங்க மோர் பேசிக். ஏன்னா ஆக்டினாய்ட்ஸ் வந்து 7th பீரியட் டவுன் த குரூப். அப்போ சைஸ் கூடும், OH- ஓட ரிலீஸ் ஈஸி ஆகும். ஸோ திஸ் இஸ் மோர் பேசிக். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா லாந்தனாய்ட்ஸ்ல ஒரே ஒருத்த மட்டும் தான் ரேடியோ ஆக்டிவ். யாரு? புரோமீத்தியம். ஆனா இவங்க எல்லாருமே ரேடியோ ஆக்டிவ். ஓகே, அதே மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் ஆக்டினாய்ட்ஸ்ல அது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? சோ ஒரு क्वेश्चन பாருங்க. கலர் ஆஃப் ட்ரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ், color of transition metal ion are due to the absorption of the same wavelength. This results in என்ன நடக்கும்? சார் dd transition நடக்கும். ஆன்சர் அவ்வளவுதான். ஆப்ஷன் டி. ஃபைன். Transition elements form, alloys form ஆகுது. என்ன காரணம்? சேம் atomic number, சேம் electronic configuration, nearly same atomic size. Sir, nearly same atomic size. Yes. Fine. That's it. That's it. So, பசங்களா நம்ம கிராஷ் ப்ரோக்ராம் பத்தி தான் இது. கிராஷ் ப்ரோக்ராம் எல்லாம் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் சைலத்தோட நீட் 2025க்கான கிராஷ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதோட ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட். நவ் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் சாப்டர், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். Coordination compound. Let me drink some water.
again coordination compound சொல்லும்போது சார் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நான் சொல்லும்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், எஸ் ஃபைன், இங்கே வாங்க. வாட் இஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்? சார் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மீன்ஸ் இங்கே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், அதே மாதிரி லிகாண்ட்ஸ் இருக்கும் சார். லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இடையில ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். What is a coordinate bond? Sir, coordinate bond is a type of covalent bond. இங்கேயும் sharing of pair of electron நடக்குது, ஆனால் mutual sharing கிடையாது. pair of electronல ரெண்டு எலக்ட்ரானும் லிகாண்ட்ல இருந்து வருது, மெட்டல் வந்து அதை வந்து அப்படியே யூஸ் பண்றாங்க சார். So that is called a coordinate bond. So between ligand and metal there is a coordinate bond. அதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு டி பிளாக் எலிமெண்ட்ஸால் மட்டும்தான் முடியுது. Why? Because d block elements are having small size, high charge density, vacant d orbital and can accept lone pair of electron. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சென்ட்ரல் மெட்டல் இருக்கும், இங்கே லிகாண்ட் இருக்கும். மெட்டல் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரான் பேரை வாங்குறாங்க. ஸோ அதனால மெட்டல் இஸ் கால்டு சார், மெட்டல் இஸ் லூயிஸ் ஆசிட். லிகாண்ட் என்ன பண்ணுறாங்க சார், லிகாண்ட் வந்து எலக்ட்ரான் பேரை கொடுக்குறாங்க, தட் மீன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ லிகாண்ட் தான் லூயிஸ் பேஸ். ஸோ லிகாண்ட் இஸ் எ லூயிஸ் பேஸ். அண்ட் இங்கே என்ன நடக்குது, கோஆர்டினேட் போர்டு, அதனால வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி நாம இப்படி போடலாம். கிளியர்? எஸ், வெரி குட் சிந்து. ஃபைன். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் சார், வாட் இஸ் இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லணும். டபுள் சால்ட். டபுள் சால்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சால்ட்னா என்ன? டபுள் சால்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். டபுள் சால்ட்டில் வந்து அதை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி அயோன் டிசோசியேட் ஆகும், அந்த டபுள் சால்ட்டோட ஐடென்டிட்டி லூஸ் ஆகிடும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் சால்ட்டை நீங்கள் டிசோல்வ் பண்ணாலும் கவுண்டர் அயோன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற அவன் மட்டும்தான் அயனைஸ் ஆகும். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில ஸ்ட்ராங் கோஆர்டினேட் பாண்ட், அவங்க எங்கேயும் போகாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் சால்ட்டோட ஐடென்டிட்டி ரீட்டைன் ஆகும், டபுள் சால்ட்டோட ஐடென்டிட்டி போயிடும். ஸோ அந்த பாயிண்ட் இருக்குது. டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னா ஒன் ஷாட் வீடியோ பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். என்சிஆர்டி லைன் பை லைன் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. ஓகே, ஹாய் ஷுர்ஜித், நமஸ்தே நமஸ்தே. அடுத்த பாயிண்ட் என்ன சார், கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன? கோஆர்டினேஷன் நம்பர் மீன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். இங்க சென்ட்ரல் மெட்டல் காப்பர், கூட இருக்கிற அமோனியா வந்து லிகாண்ட். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டா it is the total number of coordinate bond made by ligand with the central metal atom. What is coordination number? Coordination number is the total number of coordinate bond made by ligand with the central metal atom. Okay, மறந்துடாதீங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாரும் இப்போ NH3 வந்து ஒரு கோஆர்டினேட் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. ஒரே மோலிக்யூல் 2 கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரே மோலிக்யூல் 4, 6 அப்படிலாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் மாறும், மைண்டில் இருக்கணும். எல்லாரையுமே வந்து ஒரு கோஆர்டினேட் பாண்ட், ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? எஸ். அப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு பாசிட்டிவா ஒரு சார்ஜ் இருக்கும்ல, அதுக்கு பேரு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சார் அப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டலுக்கு 2 விதமான வேலன்ஸ் இருக்கு. ஒன்னு ஆக்சிடேஷன் நம்பர், இன்னொன்னு கோஆர்டினேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் பிரைமரி வேலன்சி, கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் செகண்டரி வேலன்சி. இப்படின்னு யார் சொன்னாங்க? வர்னர் சொன்னாங்க. அப்போ வர்னர் தியரியை படிச்சு பாருங்க, ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, FeCN6 3- இதுல சென்ட்ரல் மெட்டல் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, ஸோ இங்க அயன் வந்து X, CN எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அண்ட் CN இஸ் a monodendate ligand. ஸோ X - 6 is equal to -3. ஸோ X is equal to +3. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 வருது. கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டா என்ன பண்ணணும் சார்? இங்க எத்தனை அமோனியா? 6. சோ 6 இன்டு அமோனியா வந்து மோனோடென்டேட்டா, பைடென்டேட்டா, ட்ரைடென்டேட்டா? சார் மோனோடென்டேட். சோ 6 into 1, சோ 6. சோ கோஆர்டினேஷன் நம்பர் 6. புரிஞ்சதில்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? எஸ். அண்ட் வர்னர் தியரி தான் இப்ப சொன்னேன்ல, 2 விதமான வேலன்சி இருக்கு. பிரைமரி வேலன்சி இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் நம்பர், செகண்டரி வேலன்சி இஸ் கால்ட் கோஆர்டினேஷன் நம்பர். பிரைமரி வேலன்சி ஆக்சிடேஷன் நம்பர், அதை சாட்டிஸ்ஃபை பண்றது யாரு? அதை சாட்டிஸ்ஃபை பண்றது எப்பவுமே நெகட்டிவ் அயன் மட்டும்தான். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால நெகட்டிவ் அயன். ஆனா கோஆர்டினேஷன் நம்பர்ல நெகட்டிவ் வரலாம், நியூட்ரல் வரலாம், பாசிட்டிவ் எல்லாருமே வரலாம். ஓகே. அண்ட் பிரைமரி வேலன்சி வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கும்ல, கவுண்டர் அயன், அதை வச்சு சொல்றாங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் அயனைசபிள், அதை அயனைஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனா செகண்டரி வேலன்சி வந்து லிகாண்ட் பத்தி சொல்றாங்க. லிகாண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள தானே இருக்கும், அதனால நான் அயனைசபிள்.
புரியுதா? அண்ட் வெளியே இருக்கிறவன் நெகட்டிவ், உள்ள இருக்கிறவன் பாசிட்டிவ், இல்லாட்டி உள்ள இருக்கிறவன் நெகட்டிவ், வெளியே இருக்கிறவன் பாசிட்டிவ். தட் மீன்ஸ் அந்த கவுண்டர் அயோனுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிறது ஒரு அயோனிக் பாண்ட். அயோனிக் பாண்ட் எப்பவுமே நான் டைரக்ஷனல், அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஆனால் சென்ட்ரல் மெட்டலுக்கும் லிகேண்டுக்கும் இடையில இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் கோவாலன் பாண்ட். கோவாலன் பாண்ட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ஷனல். அப்போ அதனால இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஜியாமெட்ரியை சொல்லுவாங்க. Directional, so geometry can be explained here using the coordination number. So coordination number வச்சு தான் நம்ம geometry சொல்றாங்க. புரியுதா? coordination number 4 வந்து நம்ம சொல்லுவேன் square planar or tetrahedral. coordination number 6 வந்து நம்ம சொல்லுவோம் octahedral. primary valence வச்சு நம்ம geometry சொல்லக்கூடாது. ஏன்னா primary valence it's a kind of ionic bond. UPS K2 and K3 both called potassium when you use this K2 or K3. Yeah, see யாரது AI advantage hub ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற கவுண்டர் அயோனோட நம்பரை பற்றி நமக்கு கவலை வேண்டாம். நம்பரை பற்றி கவலை, அது பொட்டாசியமாக இருந்தாலும் சரி, குளோரினாக இருந்தாலும் சரி, 2 குளோரினாக இருந்தாலும் 3 குளோரினாக இருந்தாலும் குளோரைடு தான். அது எவ்வளோன்னு சொல்ல தேவையில்லை. ஓகே, பட் நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர், கோஆர்டினேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சு கரெக்டாக ஃபார்முலா எழுத முடியும். ஓகே சார், டிஎன்எஃப்ல இந்த வீடியோவில் இருக்கிற குடுமா டைம் இருந்தால் நீங்கள் ஒன் ஷாட்டை பார்க்கணும். நம்ம ஒன் ஷாட்டை போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. ஒன் ஷாட்டையும் பாருங்க. கரெக்டா? ஃபைன் சார். லிகேண்டில் டிஃப்ரெண்ட் லிகேண்ட் இருக்கு. எஸ், பாருங்க, இதெல்லாம் மோனோடென்டேட் லிகேண்ட். அப்படின்னு என்ன? மோனோடென்டேட் லிகேண்ட் மீன்ஸ் தே கேன் மேக் only one coordinate bond. Bidentate, they can make 2 coordinate bond. பாருங்க, bidentate எக்ஸாம்பிள் வந்து oxalate ion is a bidentate ligand. ethylene diamine is a bidentate ligand. ethylene diamine வந்து சுருக்கமா EN அப்படினு போடுவாங்க. இன்னொன்னு இருக்கு சார், இன்னொன்னு இருக்கு NH2 CH2 COO- இதுக்கு பேரு glycinate. இதுவும் வந்து bidentate ligand தான். ஆனா unsymmetrical bidentate ligand. oxalate and ethylene diamine are symmetrical bidentate ligand அப்படினு படிச்சுக்கோங்க. polydentate ல இம்பார்ட்டன்ட் வந்து EDTA ஓட ஸ்ட்ரக்சர் நீங்க படிக்கணும். EDTA ethylene diamine tetraacetate. ஃபார்முலா என்ன வரும் சார்? CH2 சிங்கிள் பாண்ட் CH2. அப்புறம் இங்க சார், இங்க நைட்ரஜன் ethylene diamine tetraacetate. சார் இங்க பாருங்க, CH2COO- CH2COO-. அப்ப இங்க ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருந்தா 4 ஆக்சிஜன்ல இருந்தும் கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும், 2 நைட்ரஜன்ல இருந்தும் கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ மொத்தத்துல EDTA ல இருந்து 6 கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். புரியுதா? அப்ப நம்ம சொல்லுவோம் the density of EDTA is 6. Density is the number of coordinate bond a single ligand make with the central metal atom. EDTA ஓட density 6. 4 ஆக்சிஜன் டோனர் ஆட்டம், 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். அதே மாதிரி ஆம்பிடென்டேட் லிகேண்ட்னா என்ன? ஆம்பிடென்டேட் லிகேண்ட் சொன்னாலும் மோனோடென்டேட் லிகேண்ட் தான். ஆனா அதுல வந்து 2 டிஃபரெண்ட் டோனர் ஆட்டம் இருப்பாங்க. நைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. நைட்ரஜனும் பாண்டிங் பண்ண முடியும், ஆக்சிஜனாலையும் பாண்டிங் பண்ண முடியும். ஆனா அட் எ டைம் ஒருத்த மட்டும் தான் பண்ணுவேன். புரியுதா? சோ அட் எ டைம் எத்தனை பாண்ட்? 1. So ambidentate or monodentate, but they are having different donor atom. CN ல கார்பனாலையும் முடியும், நைட்ரஜனாலையும் முடியும். NO2 ல நைட்ரஜனாலையும் முடியும், ஆக்சிஜனாலையும் முடியும். SCN ல சல்ஃபராலையும் முடியும், நைட்ரஜனாலையும் முடியும். புரியுதா? யா. Chelating ligands. Sir, chelating ligands சொல்லல. Chelating ligands are bidentate, tridentate or more. Chelating ligand means central metal கூட ஒரு ring formation யாருக்கெல்லாம் பண்ண முடியுதோ அதுதான் chelating ligand. அப்ப கண்டிப்பா monodentate ligand வராது. bidentate, tridentate யாரு வேணாலும் முடியும். Chelation na ஒரு ring structure with the central metal atom, and chelation increases the stability of the complex. Okay. IUPAC nomenclature பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்க IUPAC nomenclature. சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கு அப்புறம் தான் புரோமின் வந்திருக்கு. Okay, first square bracket தானே. So first cation. So this is a cationic complex. This is a cationic complex. So பேர் எழுதும்போது நாம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள பேர் எழுதணும். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள மெட்டல் இருக்கு, லிகேண்ட் இருக்கு. யார முதல்ல எழுதணும் சார்? முதல்ல லிகேண்ட் எழுதணும். சார் லிகேண்ட்ல NH3 இருக்கு, H2 எழுதுக்கு. யார எழுதணும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எடுக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் வரும்? NH3 வரும். ஏன்னா NH3 ஓட பேரு அமீன். எத்தனை அமீன்? 5. So we can write penta அமீன். அப்புறம் அடுத்த லிகேண்ட் யாரு? H2O. H2O னா அக்வா. பெண்டா அமீன் அக்வா. அதுக்கு அடுத்து யாரு? சென்ட்ரல் மெட்டல். யாரு? கோபால்ட்.
சார் cobalt cationic complex தானே சோ cobaltate வேண்டாம் cobalt போதும் பிராக்கெட் போட்டுக்கோங்க வெளிய யாரு சார் மூணு புரோமின் நல்லா கேளுங்க மூணு புரோமின் ஆனா அது ஜஸ்ட் bromide தான் சார் இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன எழுதணும் ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும் மூணு புரோமின் -3 H2O நியூட்ரல் NH3 நியூட்ரல் அப்போ cobalt +3 1 2 3 புரியுதா இப்போ இது பாருங்க அடுத்து சார் இங்க தான் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு அப்போ இது வந்து அனியோனிக் காம்ப்ளெக்ஸ் ஆனா எப்பவுமே பேரு முதல்ல கேட்டியோனோட எழுதணும் இங்க கேட்டியோன் யாரு ரெண்டு பொட்டாசியம் நீங்க பொட்டாசியம் எழுதினா போதும் பொட்டாசியம் சார் அதுக்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ள உள்ள யாரு லிகண்ட் யாரு குளோரின் எத்தனை குளோரின் 4 இருக்கு ஓகே அப்போ டெட்ரா குளோரைடு இல்ல குளோரிடோ லிகண்டோட பேரு டெட்ரா குளோரிடோ சார் அப்புறம் மெட்டல் யாரு பிளாட்டினம் கிடையாது பிளாட்டினேட் ஏன்னா ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ் இது இப்போ பிராக்கெட்ல போடுங்க 4 குளோரின் -4 அப்ப இங்க பொட்டாசியம் வந்து 2 பொட்டாசியம் +2 அப்போ -2 அப்போ பிளாட்டினம் வந்து +2 ஓகே புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க யா சார் இதுவும் கேட்டியோனிக் காம்ப்ளெக்ஸ் தான் சார் ஓகே சோ முதல்ல கேட்டியோனோட பேரு சார் இங்க வந்து ஈஎன் என்ன எத்திலீன் டையமீன் சரி பேர்லயே டை இருக்கு அப்ப நாம டை போடக்கூடாது ட்ரை போடக்கூடாது நாம புதுசா ட்ரிஸ்னு போடணும் என்ன போடணும் ட்ரிஸ் சோ ட்ரிஸ் எத்திலீன் டையமீன் அப்புறம் மெட்டல் யாரு கேட்டியோனிக் காம்ப்ளெக்ஸ் தானே அப்போ குரோமியம் போதும் பிராக்கெட் போடுங்க வெளியே யாரு குளோரின் சோ குளோரைடு சார் ஆக்சிடேஷன் நம்பர் குளோரின் 3 குளோரின் -3 EN இஸ் நியூட்ரல் லிகண்ட் அப்போ குரோமியம் வந்து +3 தான்டா அப்போ 1 2 3 ஓகே எஸ் அடுத்து சார் இங்க பாருங்க கேட்டியோனும் காம்ப்ளெக்ஸ் ஆனியோனும் காம்ப்ளெக்ஸ் ஓகே சோ முதல்ல கேட்டியோனோட பேர் எழுது Cl2 இருக்கு NH3 இருக்கு நாம என்ன எழுதலாம் சார் டெட்ராமீன் 2 குளோரின் டைகுளோரிடோ டெட்ராமீன் டைகுளோரிடோ மெட்டல் யாரு குரோமியம் பிராக்கெட் போட்டாச்சு சார் அதுக்கு அடுத்து ஆனியோன் இங்க டெட்ரா சைனோடு இருக்கு டை அக்வா இருக்கு முதல்ல யாரு சார் டை அக்வா டெட்ராசைனிடோ மெட்டல் யாரு கோபால்ட் இல்ல கோபால்டேட் ஏன்னா ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ்ல 8 ன்னு எழுதணும் இப்போ H2O நியூட்ரல் Cn4 இருக்குல்ல சோ -4 இங்க NH3 வந்து 0 2 குளோரின் -2 சார் -4 -2 -6 அப்ப மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 வரணும்ல சோ +6 வரணும் இங்கேயும் 3 கொடுங்க இங்கேயும் 3 கொடுங்க அவ்வளவுதான் part 2 day after tomorrow dear Madesh day after tomorrow this session will go up to 8:30 to 9 o'clock okay சார் அடுத்து நம்ம பார்க்க போறது வேலன்ஸ் பாண்ட் தியரி சோ வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சொல்றாங்க தெரியுமா சென்ட்ரல் மெட்டலோட வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் பண்றாங்க இன்டர்மிக்சிங்ல இன்வால்வ் பண்ணிட்டு ஹைபிரிட் ஆர்பிட்டலை ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்ல தான் லிகாண்ட்ல இருந்து வர்ற எலக்ட்ரான் பெயரை எல்லாம் அக்கோமடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க இதுல 2 விஷயம் படிச்சா போதும் கோஆர்டினேஷன் நம்பர் 5 நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது கோஆர்டினேஷன் நம்பர் 4 படிக்கணும் கோஆர்டினேஷன் நம்பர் 4 வரும்போது 2 ஆப்ஷன் இருக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4ல sp3 ஹைபிரிடைசேஷனும் வரலாம் dsp3 இல்ல dsp2 ஹைபிரிடைசேஷனும் வரலாம் sp3 வந்தா டெட்ராஹைட்ரல் ஜியோமெட்ரி dsp2 வந்தா ஸ்கொயர் பிளானர் ஜியோமெட்ரி கோஆர்டினேஷன் நம்பர் 6ல again 2 விதமான ஹைபிரிடைசேஷன் இருக்கு sp3 d2 இருக்கு d2 sp3 இருக்கு ஆனா ஹைபிரிடைசேஷன் எப்பவுமே ஹைபிரிடைசேஷன் ரெண்டும் வரலாம் ஆனா ஜியோமெட்ரி எப்பவுமே ஆக்டாஹெட்ரல் தான் ராகுல் கேக்குதாடா பழனிசாமி இப்போ கேக்குதா நான் கொஞ்சம் சத்தமா பேசுறேன் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க நல்லா கேளுங்க சார் இதுதான் VBT வச்சு என்னென்ன கண்டுபிடிக்க போறேன் நல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரு क्वेश्चन தந்தா நீங்க என்ன பண்ணணும் முதல்ல ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கோபால்ட் கண்டுபிடிக்கணும் சோ இங்க பாருங்க NH3 வந்து நியூட்ரல் லிகண்ட் அப்போ வெளிய 3+ இருக்கு அது யாரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கோபால்ட்டோடது ஓகே கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் 27 எனக்கு கான்ஃபிகரேஷன் தெரியும் ஆர்கன் 4s2 3d7 சார் அப்போ கோபால்ட் 3+ னு சொன்னா 3 எலக்ட்ரான் வெளிய போகணும்ல சோ ஆர்கன் 4s2 ல இருந்து 2 எலக்ட்ரான் வெளிய போகும் 3d ல இருந்து 1 எலக்ட்ரான் வெளிய போகும் சோ 3d6
So 3d6 புரியுதா 3d6 இதுதான் cobalt 3+ ஓட நிலைமை. சோ நாம என்ன இத ஆர்பிட்டலை எழுதி பார்க்கலாமா? எழுதி பார்க்கலாம் சார். 3d6. ஆனா இங்க லிகாண்ட் யாரு? சார் லிகாண்ட் வந்து NH3. நல்லா கேட்டுக்கோங்க. NH3 is a strong field ligand. NH3 is a strong field ligand. Strong field ligand வந்தா ஸ்பிளிட்டிங் அதிகமா நடக்கும். அப்போ பேரிங் நடக்கும். Pairing happens. Okay, அப்போ பாருங்க 3d6 நான் எழுத போறேன். 1 2 3 4 5 இது 3d6. இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் சார்? வேக்கண்டா ஒரு ஃபோரஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு சார்? வேக்கண்டா 4p இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு சார்? வேக்கண்டா 4d இருக்கு. ஓகே, இப்போ முதல்ல நம்ம 3d6 ஃபில் பண்ண போறேன். ஆனா NH3 is a strong field ligand. அப்போ பேரிங் நடக்கும். எப்பவுமே பேரிங் வந்து 4th எலக்ட்ரான்ல இருந்து தான் பேரிங் நடக்கும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இங்க தான், செகண்ட் எலக்ட்ரான் இங்க தான், பேரிங் இல்ல. தேர்ட் எலக்ட்ரான் இங்க தான், பேரிங் கிடையாது. 4th எலக்ட்ரான்ல இருந்து தான் பேரிங். 6 தானே, அப்போ 4 இங்க வரும், 5 இங்க வரும், 6 இங்க வரும், பேரிங் நடந்தது. சோ இப்போ பாருங்க 3D ல 2 d ஆர்பிட்டல் வேக்கண்டா இருக்கு, 4s வேக்கண்டா இருக்கு, 4p வேக்கண்டா இருக்கு. நமக்கு தேவை 6 அமோனியாக்கு 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல் வேணும். அப்ப அந்த 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல் இங்க ரெடியா இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் பண்றாங்க. அப்படி இன்வால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சார்? D2sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். D2sp3 ஹைபிரிடைசேஷன் வந்த ஜியோமெட்ரி என்ன சார்? ஜியோமெட்ரி வந்து ஆக்டாஹீட்ரல். அப்போ லிகாண்ட்ல இருந்து வர எலக்ட்ரான்ஸ் இங்க பேராகும். இதெல்லாம் இந்த கிரீன் கலர்ல போட்டதெல்லாம் லிகாண்ட்ல இருந்து வந்த எலக்ட்ரான். புரியுதா? இங்க எங்கேயாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா சார்? நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அப்படின்னா திஸ் இஸ் டயாமேக்னெட்டிக். அண்ட் இங்க பாருங்க, இது ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னா? எல்லாமே பேர்டா இருக்கு. பேர் ஆச்சுன்னா ஸ்பின் குறையும். ஸோ திஸ் இஸ் a low spin complex. சார் இங்க d ஆர்பிட்டல் இன்னர் d எடுத்திருக்காங்களா இல்ல அவுட்டர் d எடுத்திருக்காங்களா? பாருங்க, நாம 2 d எடுத்தோம்ல, அது 3d தானே, s உம் p தானே 4. அப்ப d வந்து உள்ள இருந்து எடுத்திருக்காங்க. This is called inner orbital complex. Okay, so these are the informations we should get from VBT. Clear? Now it's clear, Rahul? சொல்லுங்க. Yeah. So அடுத்து நம்ம பார்க்க போறது crystal field theory. சார் crystal field theoryக்கு என்ன டிஃபரன்ஸ்? crystal field theory வந்து கன்சிடர் பண்றாங்க சென்ட்ரல் மெட்டலையும் லிகாண்டையும் வந்து பாயிண்ட் சார்ஜா கன்சிடர் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் தான் இது படிக்க போகிறேன். ஒக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி படிக்க போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒக்டாஹீட்ரல் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கொயர் பிளானா, மேலே ஒரு போண்டு கீழே ஒரு போண்டு, அதுதான் ஒக்டாஹீட்ரல். ஓகே, இன் ஒக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் லிகேண்ட்ஸ் ஆர் அப்ரோச்சிங் த்ரூ த ஆக்சிஸ். நம்ம 5 d ஆர்பிட்டல் இருக்குல்ல, 5 d ஆர்பிட்டல் அவங்க தனியா இருக்கும்போது 5 பேருக்கு ஒரே எனர்ஜி, dxy dyz dxz dx2 y2. y's are low spin. சிந்து கேக்குறா y's are low spin. எல்லாமே பேடா இருக்குல்ல. பாருங்க, ஒரு ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது half, அடுத்ததுலயே ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது half, அடுத்ததுலயே ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது half. சோ இது மொத்தத்துல 1.5. ஓகேவா? இப்போ இது பெயர் ஆயிடுச்சு, என்ன ஆகுது சார்? இது 0 ஆயிடுச்சு. now it is only 1. இதுவும் பெயர் ஆயிடுச்சு சார், இதுவும் 0. இதுவும் பெயர் ஆயிடுச்சு, இதுவும் 0. புரியுதா? ஒரு ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருந்தா half, ஆனா அந்த ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் வந்தா half plus half minus half கேன்சல் ஆயிடுச்சு. கதம். that is why. புரிஞ்சுதா? சோ பேரிங் நடக்க ஸ்பின் குறையும், பேரிங் நடக்காட்டி ஸ்பின் கூடும். ஓகே, சோ நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தனியா இருக்காங்க. அப்ப dxy dyz dxz dx2 y2 dz2 எல்லாருமே எனர்ஜி ஒரே மாதிரி இருக்காங்க. degenerate orbital. ஆனா ligands are coming towards the central metal atom through the axis. அப்ப என்ன ஆகும்? through the axis வருதா? அப்போ நம்ம dxy dyz dxz க்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களோட lobes are laying between the axis. ஆனா dx2 y2 dz2 இந்த 2 d ஆர்பிட்டலோட லோபும்
ஆக்சிஸ்ல தான் இருக்கேன், லிகாண்டும் ஆக்சிஸ்ல தான் வருவாங்க. ஸோ அங்கே தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாகும். ரிப்பல்ஷன் அதிகமானதுனால இந்த 2 d ஆர்பிட்டலோட எனர்ஜி கூடும், நல்லா கூடும், எல்லாரோடையும் கூடுது. ஆனால் T2G செட்டு அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் கூடும், இஜி செட்டுக்கு நல்லா கூடுது. ஏன்னா இஜி செட்ல இருக்கிறது dx² y² and dz². their lobes are laying along the axis, ligands are also coming along the axis, so there will be more repulsion between electrons of the ligand and electrons of the d orbital. That is why EG orbitals are having greater energy. புரியுதா? இங்க EG வருது, கீழே தான் T2G வருது. இந்த EG ஓட எனர்ஜி நல்லா கூடி இருக்கு, T2G ஓட எனர்ஜி அவ்வளவு கூடல. இந்த மொத்த 5 ஆர்பிட்டலோட ஒரு ஆவரேஜ் எனர்ஜி அதுதான் இங்க இருக்கு. This is the average energy and this is called the Barry center. And this is what is happening in octahedral complexes. So here delta O nu போட்டிருக்கு. So what is delta O? Delta O is the crystal field splitting. So மேல இருக்குது 3/5 delta O, கீழே இருக்கிறது 2/5 delta O. டினோமினேட்டர்ல 5 ஏன்னா மொத்தத்தில் 5 ஆர்பிட்டல் தானே. ஓகே, மேலே ஏன் 3? கீழே 3 இருக்குல்ல, அதனால மேலே 3. கீழே ஏன் 2? சார் மேலே 2 இருக்குல்ல, அதனால. புரியுதா? ஸோ இந்த இஜி செட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை நீங்க 3/5 மல்டிப்ளை பண்ணணும். 3/5 சொன்னாலும் கரெக்ட் தான், 0.6 சொன்னாலும் கரெக்ட் தான். T2G செட்ல இருக்கிற எலக்ட்ரானை நீங்க 2/5 மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி 0.4 மல்டிப்ளை பண்ணணும். கிளியர்? ஸோ திஸ் செட்டப் இஸ் கால்டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். புரிஞ்சுதா? how it will go sir? கமெண்ட்ஸ் புரியல, டவுட் என்ன புரியல? ஓகே, ஸ்டார்டிங்ல பாருங்க எல்லாருக்கும் ஒரே எனர்ஜி, நோ ப்ராப்ளம். ஏன்னா இங்க தனியா இருக்காங்க, மெட்டல் தனியா, நோ லிகண்ட் வந்தாச்சு. அப்போ ரிப்பல்ஷன் டீஜெனரசி போயிடுச்சு. 5 d ஆர்பிட்டலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா? இல்லை, திஸ் இஸ் த ஆவரேஜ் எனர்ஜி, அதனால தான் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி 5 பேருக்கும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகலை. dx² y² dz² இவங்க 2 பேருக்கும் அதிகமாக கூடி இருக்கு. dxy dyz dxz இவங்களுக்கு அவ்வளவு கூடலை. புரியுதா? ஸோ இந்த 5 பேரோடைய ஆவரேஜ் எனர்ஜி தான் இது. தட் இஸ் கால்டு பேரி சென்டர். தர்ஷினி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, நல்லா பாருங்க. இது வந்து மெட்டலோட d ஆர்பிட்டல்ஸ். அப்ப லிகாண்ட் இல்ல, அதனால 5 d ஆர்பிட்டல் ஒரே எனர்ஜில இருக்காங்க. பாருங்க, 5 d ஆர்பிட்டலுக்கு ஒரே எனர்ஜி, dx² y² dz² dxy dyz dyz. அப்புறம் லிகாண்ட் வரும்போது, லிகாண்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்ட் வந்து ஆக்சிஸ் வழியா தான் வரும். ஆக்சிஸ் வழியா வரும்போது நம்ம 5 d ஆர்பிட்டலோடையும் டயக்ராம் எல்லாம் நீங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துல படிச்சிருக்கீங்க. dxy dyz dxz இவங்களோட லோபு பிட்வீன் தி ஆக்சிஸ் இருக்கு, அதனால இவங்களுக்கு வெளியே ரிப்பல்ஷன் இல்லை. ஆனால் dx² y² dz² அவங்களோட லோபும் ஆக்சிஸ்ல தான் கிடக்குது. ஸோ ஆக்சிஸ் வழியா வரும்போது ஆக்சிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரிப்பல்ஷன் அதிகமாக ஃபேஸ் ஆகும். அதனால இவங்க 2 பேரோட எனர்ஜி நல்லா கூடுது. அதனால தான் இஜி மேலே போகுது. இஜினா dx² y² and dz², T2Gனா dxy dyz dxz. எல்லாரோடையும் எனர்ஜி. When ligand approaches, all the d orbitals are having greater energy. But greaterல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூடல. T2Gல எனர்ஜி அவ்வளவு கூடல, EGக்கு தான் நல்லா கூடுது. அப்போ இந்த T2Gல EGல மொத்தத்துல எல்லாரோட எனர்ஜி ஆவரேஜ் எடுக்கும்போது அந்த ஆவரேஜ் எனர்ஜி தான் இங்க காமிச்சிருக்காங்க. And that line is called Barry center. அப்ப அதுக்கு மேல அது Barry center ஆவரேஜ் எனர்ஜியை விட EG செட்டுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு, அதுதான் +3/5 delta O. ஆவரேஜ் எனர்ஜியை விட T2G செட்டுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு, that is called -2/5 delta O. +3/5 is also called 0.6. -2/5 is also known as 0.4. புரிஞ்சுதா? எஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சு பாருங்க. சார் இனிமேல் டெட்ராஹைட்ரலில் போகும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா டெட்ராஹைட்ரலில் ஆக்சிஸ் வந்து டெட்ராஹைட்ரல் ஜியோமெட்ரி தெரியும்ல, அங்கே லிகாண்ட்ஸ் ஆர் அப்ரோச்சிங் நாட் த்ரூ த ஆக்சிஸ், பிட்வீன் த ஆக்சிஸ் தான் வருது. அப்போது யாருக்கு அதிகமாக ரிப்பல்ஷன் ஃபேஸ் ஆகும்? T2Gக்கு அதிகமாக ரிப்பல்ஷன் ஃபேஸ் ஆகும், EGக்கு ரிப்பல்ஷன் கம்மி. அதனால அப்படியே உல்டாவாக மாறுது.
Eg இங்க கீழ பாருங்க இது Eg இது T2G ஆனா இங்க G சொல்லக்கூடாது ஆக்சுவலி இங்க G இங்க T2 மட்டும் சொன்னா போதும் இங்க E னு மட்டும் சொன்னா போதும் ஏனா G stands for gerad that is representing symmetry symmetrical geometry அது octahedral மட்டும்தான் tetrahedral is not a symmetrical geometry அதனால இங்க G யூஸ் பண்ண கூடாது ஓகே மத்தபடி எல்லாமே ஓகே தான் நீங்க octahedral படிச்சிட்டு அப்படியே tetrahedral எழுதுனா போதும் பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க tetrahedral splitting பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கும் எப்பவுமே அப்படிதான் so tetrahedral splitting is always low tetrahedral splitting is always very very low that octahedral splitting octahedral தான் அந்த splitting ரொம்ப அதிகமா நடக்கும் tetrahedral அவ்வளவு நடக்காது so இங்க பாருங்க octahedral splitting and pairing energy pairing energy அதிகம் pairing energy அதிகம்னா என்ன அர்த்தம் T2G ல 3 பேர் சார் அதுல வந்து பேர் பண்றது அதிகமான எனர்ஜி அதை விட பெட்டர் மேல கொண்டு போய் வைக்கலாம் சார் Eg ல வைக்கலாம் சார் புரியுதா அப்போ அது ஹை ஸ்பின் இங்க 1 2 3 வெச்சேன் 4 5 மேல வெச்சேன் ஏன்னா பேரிங் பண்றதுக்கு எனர்ஜி அதிகம் அப்ப மேல தான கொண்டு போய் வைக்கும் அப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருந்தா அதுக்கு பேரு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் புரியுதா இப்போ கீழ 1 2 3 ஃபில் பண்ணேன் சார் மேல போய் வைக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி வேணும் இங்கே பேர் பண்ணலாம் அப்படினா இங்க பேர் பண்ணிடுவாங்க பேர் பண்ணா ஸ்பின் குறையும் சோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எப்போ வரும் when pairing energy is low high spin complex எப்போ வரும் when pairing energy is high octahedral splitting தான் இதெல்லாம் சொல்லுவாங்க tetrahedral இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல high spin low spin இதெல்லாம் tetrahedral complexல சொல்ல மாட்டேன் octahedral மட்டும் தான் சொல்வேன் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க எப்போ ஹை ஸ்பின் ஆகும் சார் ஹை ஸ்பின் எப்போ ஆகும்னு கேட்டா கீழ 3 எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் மத்த 2 எலக்ட்ரானை மேல கொண்டு போய் வைக்க முடியணும் அப்ப எப்போ முடியும் ஸ்பிளிட்டிங் கம்மி ஆகணும் ஸ்பிளிட்டிங் கம்மி ஆச்சுனா மேலயும் கொண்டு போய் வைக்கலாம் ஸ்பிளிட்டிங் அதிகம் அப்ப மேல கொண்டு போய் வைக்கிறது கஷ்டம் கீழேயே பேர் பண்ணிடுவாங்க புரியுதா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்தா ஸ்பிளிட்டிங் அதிகம் அப்போ இங்கேயே பேர் பண்ணிடுவாங்க வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னா ஸ்பிளிட்டிங் கம்மி அப்ப இங்க பேர் பண்ண மாட்டேன் இங்க 3 எலக்ட்ரான் கொடுத்ததுக்கு அப்புறம் 4 5 மேல தான் வைக்கும் நான் சொல்றது புரியுதா எஸ் எஸ் அப்புறம் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இங்க கொடுத்திருக்காங்க this is the series இங்க ligands அரேஞ்ச் பண்ணிருக்காங்க based on their strength சோ இதுல பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அதே மாதிரி CN EN NH3 இவங்க எல்லாமே தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் and இவங்க எல்லாமே வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட் ஓகே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் ஸ்பிளிட்டிங் அதிகம் பேரிங் நடக்கும் ஏன்னா பேரிங் எனர்ஜி கம்மி வீக் ஃபீல்ட் லிகண்ட் ஸ்பிளிட்டிங் கம்மி அப்போ பேரிங்கை விட என்ன நடக்கும் மேலே கொண்டு போய் வைக்கும் பேரிங் எனர்ஜி அதிகம் எஸ் ஸோ ஐசோமர்ஸும் பார்க்கும்போது சார் நமக்கு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்கு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் இருக்கு ஸ்டீரியோவில் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் இருக்கு ஆப்டிக்கல் இருக்கு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் இருக்கு அயனைசேஷன் இருக்கு சோல்வேட் இருக்கு கோஆர்டினேஷன் இருக்கு ஸோ ஒன்றா பார்க்கலாமா எஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 4 நம்ம முதல்ல கோஆர்டினேஷன் நம்பர் 4 கோஆர்டினேஷன் நம்பர் 6 நல்லா பாருங்க கோஆர்டினேஷன் நம்பர் 4ல நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ஸ்கொயர் பிளானார் ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி ஸ்கொயர் பிளானார் ஜியோமெட்ரின்னு சொல்லும்போது அதுல ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஸ்கொயர் பிளானார்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஏதாவது சிமெட்ரி இருந்தா ஆப்டிகல் ஐசோமர்ஸம் வராது அதனால ஸ்கொயர் பிளானார்ல ஆப்டிகல் ஐசோமர்ஸம் கிடையாது அதனால ஸ்கொயர் பிளானார்ல ஜியோமெட்ரிக்கல் மட்டும் தான் இருக்கு cis trans இங்கதான் cisplatin it inhibit the growth of tumor நீங்க படிச்சிருப்பீங்க அந்த cisplatin pt nh3 twice cl2 அதெல்லாம் இங்க தான் வருது ஸ்கொயர் பிளானார் ஜியோமெட்ரில ஆப்டிகல் கிடையாது ஏனா ஸ்கொயர் பிளானாருக்கு plane of symmetry இருக்கு சார் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல டெட்ராஹெட்ரல் வரலாம் சார் டெட்ராஹெட்ரல் வரும்போது ஜியோமெட்ரிக்கல் இல்ல சிஸ் டிரான்ஸ் இல்ல என்ன காரணம் சார் டெட்ராஹெட்ரல்ல between any two bones the bond angle is always 109 degree 28 minute அப்ப எது சிஸ் எது டிரான்ஸ்னு சொல்ல முடியாது சார் யார் பக்கத்துல யார் தூரம்னு சொல்ல முடியாது சிஸ் டிரான்ஸ் சொல்லணும்னா bond angle 90 இல்லாட்டி 180 இப்படி மாறணும் டெட்ராஹெட்ரல்ல அது மாறாது அதனால ஜியோமெட்ரி இங்க கிடையாது டெட்ராஹெட்ரல்ல ஆப்டிகல் இருக்கு ஆனாலும் அது ரெண்டு டைப் காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு ஒன்னு MABCD டைப் இன்னொன்னு MAB ட்வைஸ் சார் MAB ட்வைஸ்க்கு எக்ஸாம்பிள் மெட்டல் GLY ட்வைஸ் GLY னா என்ன கிளைசினேட்
NH2 CH2 COO minus MABCD என்ன சென்ட்ரல் மெட்டல் அப்புறம் 4 மோனோடென்டேட் லிகாண்ட் ABCD கிளியரா சார் அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர் 6ல எஸ் இங்க தான் ஜியோமெட்ரிக்கலும் ஆப்டிகலும் நம்ம டீடைலா படிக்க வேண்டியிருக்கு கோஆர்டினேஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதிகமா ஐசோமர்ஸ் பத்தி பேசுறது இல்ல காரணம் ஸ்கொயர் பிளானாருக்கு ஆப்டிகல் கிடையாது டெட்ராஹெட்ரலுக்கு ஜியோமெட்ரி கிடையாது கோஆர்டினேஷன் நம்பர் 6ல எல்லாமே இருக்கு சோ கோஆர்டினேஷன் நம்பர் 6ல ஸ்கொயர் ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல சிஸ் டிரான்ஸ் எப்படி இருக்கும் சார் மேலேயும் கீழேயும் இருந்தா டிரான்ஸ் மேலேயும் அதே மாதிரி கார்னர்லயும் இருந்தா சிஸ் சார் அப்போ ஆப்டிகல் எப்படி சார் ஆப்டிகலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆமா சார் மினிமம் ஒரு பைடென்டேட் லிகாண்ட் ஆவது இருக்கும் மினிமம் 1 பைடென்டேட் லிகாண்ட் ஆவது இருக்கணும் அப்புறம் சிஸ்ஸும் டிரான்ஸும் இருந்தா அதுல சிஸ்ஸா இருக்கணும் இந்த மூணு கண்டிஷனும் யாரு சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்டிகல் ஐசோமர்ஸும் இருக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கணும் மினிமம் ஒரு பைடென்டேட் லிகாண்ட் ஆவது இருக்கணும் அதே மாதிரி சிஸ்ஸும் டிரான்ஸும் இருந்தா அதுல சிஸ்ஸுக்கு மட்டும்தான் ஆப்டிகல் ஐசோமர்ஸ் டிரான்ஸுக்கு ஆப்டிகல் கிடையாது ஏன்னா டிரான்ஸ்லயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு சார் இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு ஒரு மெட்டல் கூட EDTA வந்தா ஆப்டிகல் இருக்கு ஆனா அது இந்த பாயிண்ட் வழியா நம்ம கண்டுபிடிக்க முடியாது எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர் பட் நீங்க போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸெப்ஷன்ஸை பார்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு படிச்சா போதும் தேங்க்யூ டியர் தேங்க்யூ முகுந்தன் யா ஸ்ட்ரக்சர் பாருங்க ரொம்ப சிம்பிள் அயனைசேஷன் என்ன ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க தானே அயனைஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே புரோமின் சோ இங்க இருந்து நமக்கு Br மைனஸ் வெளியே வரும் இங்க இருந்து நமக்கு SO4 2 மைனஸ் வெளியே வரும் சேம் மோலிகுலர் ஃபார்முலா ஆனா அயனைஸ் பண்ணும்போது அயனைஸ் ஆகுற அயோன் டிஃபரெண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் டைப்ல புரோமைடு வெளியே வரும் செகண்ட் காம்பவுண்ட்ல சல்ஃபேட் வெளியே வருது So இதுதான் அயனைசேஷன் ஐசோமர்சம் சார் அடுத்து ஹைட்ரேட் ஐசோமர்சம் ஒரு சோல்வேட் ஐசோமர்சம் சார் இங்க சால்வெண்ட் மோலிக்யூல் லிகாண்டா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இங்க பாருங்க உள்ள 6 வாட்டர் லிகாண்ட் இங்க 5 வாட்டர் தான் இருக்கு ஒரு மோலிக்யூல் வாட்டர் வெளியே வந்திருக்கு சோ வாட்டர் மோலிக்யூலோட நம்பர் லிகாண்டோட நம்பரா மாறுதுன்னா அதுக்கு பேரு ஹைட்ரேட் ஐசோமர்சம் ஒரு சோல்வேட் ஐசோமர்சம் H2 வந்தா ஹைட்ரேட் அமோனியா வரலாம் அப்போ அதை ஹைட்ரேட்னு சொல்லக்கூடாது சோல்வேட் ஐசோமர்சம்னு சொல்லணும் சார் அடுத்தது லிங்கேஜ் ஐசோமர்சம் ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு அட் ஏ டைம் ஒரு போண்டு தான் பண்ண முடியும் ஆனாலும் 2 டோனர் ஆட்டம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வந்தா அதுக்கு தான் லிங்கேஜ் ஐசோமர்ஸ்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க ONO நைட்ரிட்டோ O சார் இங்க பாருங்க NO2 நைட்ரிட்டோ N இதுதான் லிங்கேஜ் ஐசோமர்ஸோட எக்ஸாம்பிள் சார் அடுத்து கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் என்ன நடக்குது கேட்டியோனும் ஆனயோனும் ரெண்டும் காம்ப்ளெக்ஸா வரணும் கேட்டியோன் அண்ட் ஆனயோன் ரெண்டும் காம்ப்ளெக்ஸா வரும்போது லிகாண்டோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அதனால தான் இதுக்கு பேரு கோஆர்டினேஷன் ஐசோமர்சம் Question the shape of NaCl4 2- and PtCl4 2- கேக்குறாங்க NaCl4 2- நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சார் இது -4 சோ நிக்கல் வந்து +2 வரும் சார் நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 நிக்கல் வந்து 4s2 3d8 அப்ப நிக்கல் +2 னு சொல்லும்போது நிக்கல் +2 னு சொல்லும்போது 3d8 தானே வரும் 3d8 தான் வரும் ஆமா சார் சார் 3d8 ஃபில் பண்ணுங்க 1 2 3 4 5 சார் இங்க 4s இருக்கு இங்க 4p இருக்கு this is 4p this is 4s this is 3d சார் இந்த லிகண்ட் யாரு லிகண்ட் வந்து குளோரின் இஸ் a weak field ligand அப்ப பேரிங் நடக்காது அப்ப 8 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 8 சார் அப்ப இங்க வேகன்சி இல்ல அப்ப அதனால நம்ம 4sம் 4pயும் மொத்தம் 4 குளோரின் தானே 4 வேகன்ட் ஆர்பிட்டல் இங்க ஹைபிரிடைசேஷன் sp3 வருது sp3 வந்தா டெட்ராஹெட்ரல் தான் வரும் சோ முதல்ல டெட்ராஹெட்ரல் வரணும் 1 வராது இது வரலாம் இது வரலாம் இது வராது அடுத்தவனை பாருங்க அடுத்தது யாரு சார் அடுத்தது பிளாட்டினம் PtCl4 சேம் காம்ப்ளெக்ஸ் ஆனா நிக்கல் இருக்க வேண்டிய இடத்துல யார் வந்திருக்கேன் பிளாட்டினம் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் டி பிளாக்ல நிக்கலுக்கு கீழே பலேடியத்துக்கு கீழே பிளாட்டினம் நிக்கல் 3d சீரிஸ் எலிமெண்ட் பலேடியம் அண்ட் பிளாட்டினம் 4d 5d பிளாட்டினம் 5d நல்லா கேட்டுக்கோங்க ஒரு காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 4d சீரிஸ் 5d சீரிஸ் 6d சீரிஸ் இந்த மாதிரி வந்தா எந்த லிகாண்ட் ஆனாலும்
அவங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்டினத்தோட கேஸில் பொறுத்த வரைக்கும் 3D8 1 2 3 4 5 இது 4s இது 4p சாரி 3D8 இல்ல 4D5 this is 5D8 இது 6s இது 6p நல்லா பாருங்க 8 எலக்ட்ரான் இருக்கு. நான் சொன்னேன்ல if the central metal is not 3D then all the ligands are strong field ligand. chlorine தான். அப்ப chlorine இங்க strong field ligand ஆ மாறுது. அப்ப pairing நடக்கும். 8 எலக்ட்ரான் pairing நடக்குது 1 2 3 நாலாவது எலக்ட்ரான்ல இருந்து பேரிங் நடக்குது 4 5 6 சார் 8 சோ 7 8 சார் இங்க ஒரு d ஆர்பிட்டல் வேகன்ட்டா இருக்கு இங்க ஒரு s ஆர்பிட்டல் வேகன்ட்டா இருக்கு இங்க ரெண்டு p ஆர்பிட்டல் வேகன்ட்டா இருக்கு சோ ஹைபிரிடைசேஷன் dsp2 சோ the geometry is square planar so tetrahedral வராது tetrahedral square planar option 3 is the right answer. Very good Sindhu. Guys, that's it. So we are moving to the next chapter. Ingada water. Polama. புரியல 5D 6D மற்றும் 3D series element தவிர சென்ட்ரல் மெட்டல் 4D 5D 6D எல்லாம் வந்தா ஓகே அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 3D இல்ல 4D 5D 6D ஏதோ தான் அப்படினா எந்த லிகாண்ட் வந்தாலும் they are acting like a strong field ligand. So electrochemistry நம்ம ஆரம்பிக்கலாமா? electrochemistry ஆரம்பிக்கலாமா? Shall we? Yes, ready? போலாமா? சார் electrochemistry ன்னு சொல்லும்போது சார் இங்க வந்து electrical energy chemical energy-ஆ மாறுது. electrolytic cell-ல. சார் chemical energy electrical energy-ஆ மாறுது. galvanic cell-ல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். Yes. So முதல்ல நம்ம galvanic cell-ஐ பத்தி படிக்கிறோம். galvanic cell பத்தி படிக்கிறோம். galvanic cell என்ன இருக்குது? சார் galvanic cell-ல chemical energy electrical-ஆ மாறுது. 1.1 volt கிடைக்கும்ல டேனியல் செல்ல இருந்து. எப்படி? சார் அங்க வந்து ஒரு spontaneous redox reaction நடக்குறாங்க. galvanic cell-ல ஒரு spontaneous redox reaction நடந்து அது வழியா chemical energy produce ஆகும். அது electrical-ஆ convert ஆகுது. அதுதான் 1.1 volt. சோ அதோட அரேஞ்ச்மென்ட் உங்களுக்கு தெரியும்ல? லெஃப்ட் சைடுல zinc dipped in zinc sulfate. 1 second. Emergency. Yeah. So left side la zinc dipped in zinc sulfate, right side la copper dipped in copper sulfate. உங்களுக்கு தெரியும்ல? Left side la left oxidation, anode negative, lone. Right side la sir right reduction, cathode positive. சிங்கிள் இருந்து Zn2+ அயோனா மாறும் அது கீழே போகும் அந்த எலக்ட்ரான் இங்க இருக்கு அந்த எலக்ட்ரான் லெஃப்ட் டு ரைட் அப்படியே டிராவல் பண்றாங்க இந்த பக்கம் வரும்போது அந்த எலக்ட்ரானை Cu2+ கன்சியூம் பண்ணுவாங்க சோ ஜிங்க் ரோட்ல இருந்து காப்பர் ரோடுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரான் ஃப்ளோ ரைட் டு லெஃப்ட் கரண்ட் ஃப்ளோ சார் இதுக்கு இடையில U shaped glass tube இருக்கு சார் inverted glass tube இருக்கு சார் salt bridge அதுக்குள்ள KCl KNO3 மாதிரி inert electrolyte இருக்கு சார் எதுக்கு salt bridge சார் it is maintaining the electrical neutrality of the two half cell it reduces the liquid junction potential it complete the circuit sir salt bridge oda மூணு important function important left side la Zn2+ ஆ மாறுது by the release of two electron it is called oxidation right side la Cu2+ ரெண்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பரா மாறுது it is called reduction so அப்ப overall reaction எழுதும்போது 2 electron கட் ஆகும் the overall reaction of the galvanic cell is Zn plus Cu2+ gives Zn2++ Cu sir this is the overall cell reaction of the galvanic cell important correct sir what is electrolytic cell electrolytic cell na anga spontaneous redox reaction kediyadu anga oru non spontaneous redox reaction appo adu nadakanumna naama mudalla energy kodukanum
அதனால we are providing electrical energy அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அங்க ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்து கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. that is electrolytic cell. அதை வந்து நாம அப்புறமா படிக்கும். முதல்ல galvanic cell ஃபோக்கஸ் பண்ணலாம். கிளியரா எஸ் சார். சோ galvanic cell-ஓட வர்க்கிங் இங்க கொடுத்திருக்கு. ஓவரால் செல் ரியாக்ஷன் இங்க கொடுத்திருக்கு. செல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு தெரியும்ல, செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. பாருங்க இதுதான் left hand sideல oxidation half cell, right hand sideல reduction half cell. அதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு double parallel line, that is the salt bridge. இல்ல டியர் முகுந்தன், day after tomorrow பார்க்கலாம். ஓகே, don't worry. நாளை கழிச்சு மறுநாள் எஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 4 சாப்டர் இருக்குல்ல. ஹாலோ ஆல்கேன், ஆல்கஹால், ஆல்டிஹைடு, அமீன் 4 சாப்டரும் அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸும் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். will do Hassan, don't worry. டெஃபினட்டா டே ஆஃப்டர் டுமாரோ இருக்கு, செஷன் இருக்கு, மறந்துடாதீங்க. சோ ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் புரிஞ்சதுல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு விஷயம் சொல்லணும். எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் சார். மெட்டலுக்கும் ஒரு மெட்டலை அதே மெட்டலோட எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ல போட்டீங்கன்னா மெட்டலோட சார்ஜ் பாசிட்டிவ்னா சொல்யூஷனோட சார்ஜ் நெகட்டிவா இருக்கும். மெட்டலோட சார்ஜ் நெகட்டிவ்னா சொல்யூஷனோட சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். சோ இங்க வந்து ஒரு ஆப்போசிட் சார்ஜ் இருந்தனால there is a potential difference. அந்த potential differenceோட பேர் தான் சார் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். ரெண்டு விதமான எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும். அதே மாதிரி நாம எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை மெஷர் பண்றோம் அட் யூனிட் மோலார் கான்சென்ட்ரேஷன். 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் சொல்யூஷன் எடுத்து எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் மெஷர் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். அதுவும் ரெண்டு விதமா இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஆனா யூபிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மட்டும் எடுத்தா போதும், அதான் கரெக்ட். அப்ப எஸ்ஓபி வந்து என்ன பண்ணணும் சார்? எஸ்ஓபினாலும் எஸ்ஆர்பினாலும் மேக்னிடியூடு சேம், சைன் மட்டும் தான் மாறும். அதனால எஸ்ஓபி தந்தா அதை எஸ்ஆர்பியா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். கிளியரா? எஸ் பண்ணலாம் விக்னேஷ், எல்லாமே வரும். ஓகே சார். அப்புறம் இந்த ஒவ்வொரு மெட்டலோடையும் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், அதுக்கு தான் ஐயூபிஎஸ்சி நமக்கு வந்து ஷீயை தந்திருக்காங்க. யார் ஷீ? She is standard hydrogen electrode. Sir, standard hydrogen electrode சும்மா ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட தரல, சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆனாலும் சரி, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆனாலும் சரி, இட் இஸ் டேக்கன் as 0. யார் சொல்லியிருக்காங்க? ஐயூபிஎஸ்சி. அவங்க சொல்லியிருக்காங்க assumed to be 0. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் இஸ் assumed to be 0. அப்ப அந்த 0னால தான் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா வச்சு தான் மற்ற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட பொட்டன்ஷியலை நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அரேஞ்ச் பண்ண லிஸ்டோட பேரு தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். கிளியரா? அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல எஸ்ஆர்பி வேல்யூ யாருக்கு எஸ்ஆர்பி அதிகமோ அவங்களுக்கு ஈஸியா ரிடக்ஷன் நடக்கும். அப்ப அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரிடக்ஷன் நடக்குது இல்ல, அப்ப அவங்க தான் கேதோடு. யாருக்கு எஸ்ஆர்பி அதிகமோ அவங்களுக்கு ரிடக்ஷன் நடக்கும், அவங்க கேதோட ஆக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. யாருக்கு எஸ்ஆர்பி கம்மியோ அவங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்கும், அவங்க ரெடியூசிங் ஏஜென்ட், அவங்க ஆனோட. சார் இங்க பாருங்க ஃபார்முலா, இம்பார்ட்டன்டான ஃபார்முலா பாருங்க. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ, டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட் செல். சார் அதே மாதிரி work maximum or maximum work அப்படின்னு கேட்டா NFE, where delta G is the change in Gibbs free energy, that is equal to minus NFE. N is the number of electron transferred, F is the charge of 1 mole of electron, அதோட value 96,500 coulomb per mole. Sir, E is the electrode potential or EMF of the cell. half cell na நாம electrode potential னு சொல்லுவேன், complete cell na EMF of the cell னு சொல்லுவேன். and அதே மாதிரி EMF of a cell கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. E cell is equal to E right minus E left. இங்க ரைட்ல இருக்குது கேதோடு, லெஃப்ட்ல இருக்குது ஆனோடு. ஆனா எப்பவுமே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய வேல்யூ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா டெல்டா G less than 0, ஆனா E positive greater than 0. Non-spontaneous delta G greater than 0, E less than 0.
equilibriumல delta G யும் 0 E யும் 0 at equilibrium delta G is equal to 0 because E is equal to 0 ஏனா N and F cannot be 0 delta G வந்து எப்படி delta G ஓட வேல்யூ எப்படின்னு டிசைட் பண்றது யாரு EMF தான் ஏனா N வந்து கான்ஸ்டன்ட் F ம் கான்ஸ்டன்ட் E தான் டிசைட் பண்றேன் delta G ஓட வேல்யூ கிளியர் ரொம்ப நேரமா ஒரு விஷயம் சொல்லாம வந்துட்டேன் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஓகே சார் அப்ப எலக்ட்ரோலிசிஸ் பண்ண போறோம் எலக்ட்ரோலிசிஸ்னா ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்க வைக்கிறதுக்கு நாம எனர்ஜி கொடுக்கணும் நாம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கணும் அதனால இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வர்ட்டிங் இன்டு கெமிக்கல் எனர்ஜி இங்க ஒரு விஷயம் மாறும் என்ன மாறும் galvanicல ஆனோடு நெகட்டிவ் கேதோடு பாசிட்டிவ் இங்க ஆனோடு பாசிட்டிவ் கேதோடு நெகட்டிவ் ஆனா ஒரு விஷயம் மாறாது என்ன அங்கே ஆனாலும் இங்கே ஆனாலும் ஆனோடுல ஆக்சிடேஷன் நடக்கும் கேதோடுல ரிடக்ஷன் நடக்கும் ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சார் Faraday's first law of electrolysis என்ன சொல்றாங்க the mass of the substance liberated or deposited is directly proportional to the charge passed through the solution W directly proportional to Q. W is equal to Z into Q. W is equal to ZIT, where Z is the electrochemical equivalent. Z is equal to E by F. E is the equivalent mass. F is the Faraday. Equivalent mass is equal to atomic mass by n factor. எல்லாமே சொல்லிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க. So what is second law? If same amount of charge is passed through different cell connected in series, the amount of substance deposited is directly proportional to its equivalent mass. அதோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா W1 by W2 is equal to E1 by E2 ஓகே நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க Faraday's laws வந்து ஒரு क्वेश्चन what is the direction of flow of electron in galvanic cell எலக்ட்ரானோட flow டேய் லெஃப்ட் சைடுல சிங்க் தான் ஆக்சிடைஸ் ஆகுது அங்க தான் எலக்ட்ரான் ஜெனரேட் ஆகுது சோ லெஃப்ட் டு ரைட் ஜிங்க் டு காப்பர் எது இருக்கு ஆனோடு கேதோடு லெஃப்ட் சைடு ஆனோடு ரைட் சைடு கேதோடு ஆனோடு டு கேதோடு எக்ஸ்டர்னலியா இன்டர்னலியா எக்ஸ்டர்னல் சர்க்யூட் இன்டர்னல் சர்க்யூட்னா சால்ட் பிரிட்ஜ்ல எலக்ட்ரான் போகாது அயோன் தான் போகும் சால்ட் பிரிட்ஜ்ல எலக்ட்ரான் போகாது அயோன் தான் போகும் இன்டர்னல் சர்க்யூட் மீன்ஸ் சால்ட் பிரிட்ஜ் எக்ஸ்டர்னல்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் கேக்குறேன் யார் சஞ்சய் எப்படிடா சி சொல்லுவேன் சீனா கேதோடு டு ஆனோடு அது கரண்டோட ஃப்ளோ கேதோடு டு ஆனோடு கரண்ட் ஃப்ளோ ஆனோடு இது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ கேட்டிருக்காங்க எலக்ட்ரான் ஃப்ளோ லெஃப்ட் டு ரைட் கரண்ட் ஃப்ளோ ரைட் டு லெஃப்ட் ஓகே அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்ல யார் வந்து கேரி பண்றாங்க எலக்ட்ரான்ஸ் மெட்டாலிக் கண்டக்டர்ல ஆனா எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ல யார் கேரி பண்றாங்க அயோன்ஸ் அப்ப அந்த அயோன்ஸ் அதிகமா இருந்தா கண்டக்டன்ஸ் நல்லா நடக்கும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா 100% டிசோசியேஷன் நடக்கும் சோ அயோன்ஸோட குவாண்டிட்டி அதிகமா இருக்கும் சோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு கண்டக்டன்ஸ் அதிகம் வீக் எலக்ட்ரோலைட்ல டிசோசியேஷன் கொஞ்சம் தானே நடக்கும் அதனால அயோன்ஸ் கம்மியா இருக்கும் கண்டக்டன்ஸும் கம்மியா இருக்கும் சொல்றது புரியுதா அதனால ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன வீக் எலக்ட்ரோலைட்னா என்ன 11th ஈக்விலிபிரியம் சாப்டர் படிச்சிருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் factors affecting conductance nature of the electrolyte if the electrolyte is strong electrolyte directly proportional to conductance electrolyte oda strength kooduna conductance koodu aduthu size sorry electrolyte la ions oda size kooduna movement korayum so size is inversely proportional to conductance greater size lower conductance sir temperature கூடனா அயோன்ஸ்க்கு கைனெடிக் எனர்ஜி கிடைக்கும் so temperature is directly proportional to conductance sir viscosity of the solvent viscosity கூடனா அயோன்ஸோட மூவ்மென்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் so viscosity கூடனா கண்டக்டன்ஸ் குறையும் inversely proportional sir concentration கூடுதுன்னு சொன்னா அயோன்ஸோட அமௌண்ட் கூடுதுன்னு அர்த்தம் அயோன்ஸோட அமௌண்ட் கூடும்போது கண்டக்டன்ஸ் கூடும் so concentration கூடனா ஒரு விஷயம் இருக்கு concentration inversely proportional to conductance why ஏனா நம்ம தண்ணி ஊத்த டைலூட் ஆகும்ல டைலூட் ஆகும்போது அயோன்ஸோட மொபிலிட்டி கூடும் அப்ப மூவ்மென்ட் அதிகமா இருக்கும் கிளியர் ஓகே இங்க பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா சார் ரெசிஸ்டன்ஸ் R is equal to rho L by A where rho is the resistivity L by A is the cell constant சார் இது R னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கண்டக்டன்ஸ் வேணும் கண்டக்டன்ஸ்னா G
Okay, so G is equal to 1 by R. அப்படினா sir 1 by rho into 1 by L by A. Sir 1 by rho na kappa. Sir kappa divided by L by A is cell constant. So kappa is equal to G into cell constant. Cell constant can be written as G star. Important relation. What is kappa? Sir, kappa is the conductivity or specific conductance that is equal to conductance into cell constant. Conductivity is equal to conductance into cell constant. Important relation. Rho resistivity, kappa conductivity, G star cell constant that is equal to L by A. Clear? நல்லா கேட்டுக்கோங்க. Conductivity is the conductance of ions in unit volume of the solution. Conductivity kappa is the conductance of ions in 1 ml of the solution. அதுதான் conductivity. ஒரு ml ல எவ்வளவு ions conduct ஆகுது, that is conductivity. ஒரு மோல் ல எவ்வளவு conduction நடக்குது, that is molar conductance. So conductance வேற, conductivity வேற, molar conductance வேற. புரியுதா? So important number relation பாருங்க. Lambda m is equal to kappa into 1000 divided by molarity. Lambda e is equal to kappa into 1000 divided by normality. Lambda m molar conductance, lambda e equivalent conductance. Conductance na it is the movement of the ions, அதனால electricity conduct ஆகுது. Conductivity na movement of the ions in unit volume, 1 ml of the electrolyte. Molar conductance na movement of the ion in 1 mole of the electrolyte. Okay, அப்போ இதெல்லாம் important relation படிச்சுக்கோங்க. formula Siemens centimeter square mole inverse, இங்க Siemens centimeter square equivalent inverse. நல்லா பாருங்க. dilution பண்ண போறேன், என்ன நடக்கும் சார்? dilution பண்ணா என்ன நடக்கும்? நல்லா பாருங்க. dilution, we are diluting பண்ணும்போது water add பண்ணா strong electrolyte already 100% dissociated. so நீங்க dilute பண்ணாலும் strong electrolyteல புதுசா அயன் வராது, ஆனா இருக்கிற அயனோட mobility கூடும், so conductance கூடும். so strong electrolyteக்கு dilute பண்ணா conductance கூடும். weak electrolyteல நீங்க தண்ணி ஊத்துனா degree of dissociation கூடும் according to Ostwald dilution law. 11th ல equilibriumல படிச்சிருக்கோம். Ostwald dilution law என்ன சொல்றாங்க? degree of dissociation of an electrolyte is inversely proportional to square root of concentration. So on adding water, weak electrolyte oda dissociation நல்லா நடக்குது. so தண்ணி ஊத்த weak electrolyte ல இருந்து புதுசா ions வரும், இருக்கிற ions ஓட mobility கூடும். so அதனால weak electrolyte ல conductance நல்லா கூடும். strong ல gradually தான் கூடுது, weak ல நல்லா கூடுது. okay வா? what about conductivity? sir conductivity na unit volumeல இருக்கிற ions தானே. தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? unit volumeல இருக்கிற ions ஓட presence குறையும். so on dilution conductance கூடும், conductivity குறையும். sir molar conductance க்கு என்ன ஆகும்? on dilution பண்ணா concentration குறையும். that means denominatorல இருக்கிற molarity normality எல்லாம் குறையும். அப்போ lambda m கூடும். so dilute பண்ணா conductance கூடும், molar conductance கூடும், conductivity மட்டும் குறையும். நோட் பண்ணிக்கோங்க, important. அப்புறம் பாருங்க strong electrolyte. this is for strong electrolyte. for example KCl வெச்சுக்கோங்க. என்ன ஆகுது? இதுதான் ரூட் C, கான்சன்ட்ரேஷன் குறையுது. on adding water கான்சன்ட்ரேஷன் குறையுது, lambda m கூடுது, gradually கூடுது. இது y axis ல போய் டச் ஆகும். y axis ல போய் டச் ஆகுற பாயிண்ட் lambda m naught or lambda m infinity. this is called the limiting molar conductance or molar conductance at infinite dilution. so strong electrolyte ஓட lambda m versus root c கிராஃப்ல நம்ம கிராஃப் எங்க போய் y axis ல டச் பண்றோமோ அந்த பாயிண்ட் தான் limiting molar conductance. so this is a straight line, so we can use straight line equation. y is equal to mx plus c. y axis ல யாரு? lambda m. sir slope என்ன? sir slope வந்து நெகட்டிவ் ஸ்லோப். sir x axis ல யாரு? root c. sir intercept யாரு? lambda m naught. so lambda m is equal to minus a root c plus lambda m naught. yes, this is called d by Huckel-Onsager equation. இந்த equation வழியா limiting molar conductance of strong electrolyte கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது strong electrolyte ஓட கிராஃப்.
ஆனா வீக் எலக்ட்ரோலைட் என்ன நடக்குது, நீங்க டைலூட் பண்ணா கிராஃப் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகாது, சடனா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிராஃப் எப்பவுமே y ஆக்சிஸ்ல டச் ஆக மாட்டேன். y ஆக்சிஸ்ல டச் ஆனா தான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இங்க y ஆக்சிஸ்ல டச் ஆகாம இது parallel-ஆ போகுது. ஸோ இங்க லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் இந்த கிராஃப் வழியா கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? முடியாது. அப்ப என்ன பண்ற, வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் கொல்ராஷஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ். சோ நம்ம அடுத்த ஸ்லைட்ல சொல்றாங்க இல்லையா கொல்ராஷஸ் லா காணோம். யா சோ இங்க நான் சொல்றேன் வாட் இஸ் கொல்ராஷஸ் லா, இம்பார்ட்டன்ட் தான் क्वेश्चन கேட்பாங்க. கொல்ராஷஸ் லா என்ன சொல்றாங்க, அக்கார்டிங் டு கொல்ராஷஸ் லா the limiting molar conductance of a electrolyte is the sum of the limiting molar conductance of its cation and anion. அவ்வளவுதான். ஒரு எலக்ட்ரோலைட்டை கேட்டியோன் ஆனியோனா பிரிக்க முடியணும், அதோட சம் எடுத்தா உங்களுக்கு டோட்டல் மோலார் கண்டக்டன்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் கால்டு கொல்ராஷஸ் லா. ஓகேவா? எஸ். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஓகே கைஸ், நமக்கு வந்து ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாமா? 5 minutes பிரேக், 6:40 ஆயிடுச்சு. 5 minutes பிரேக், அதுக்கப்புறம் நம்ம பேட்டரிஸ்ல இருந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சாப்டர் போகும். ஓகே, only 5 minutes தான் பிரேக், யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே ஓகேவா? எக்ரி வந்துடுவீங்கல்ல? 6:40 ஆயிடுச்சு, 6:45க்கு செஷன் ஆரம்பிக்கிறேன். only 5 minutes. ஓகே, யா தேங்க்யூ.
Hi, hello. Welcome back. Okay. So just a short break எடுத்தோம் நாம அவ்வளவுதான். So எல்லாரும் வந்துச்சுல. So electrochemistryல நம்ம கடைசியா வந்து batteries பத்தி படிக்க போறோம். So ஒரு சிம்பிள் டாபிக் தான். பேட்டரியில வந்து மெயினா என்னாச்சுன்னா ரெண்டு விதமான பேட்டரி இருக்காங்க. ஓகே. So primary battery இருக்கு, secondary battery இருக்கு. Primary batteryனா அது வந்து only அதுல வந்து ஒரு வாட்டி தான் ரியாக்ஷன் நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு வாட்டி தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அது வந்து எகைன் அண்ட் எகைன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இட் பிகம்ஸ் டெட். அதை நம்ம டிஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கும். லைக் நம்ம வாட்ச்ல ஓடுற பேட்டரி வந்து அப்படிதானே, ஞாபகம் இருக்குல்ல. ஆனால் நம்ம மொபைல் பேட்டரி அப்படியா, டெய்லி பேட்டரி ட்ரெயின் ஆகும், ஆனால் நம்ம மறுபடியும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் செகண்டரி பேட்டரி. இங்க டிஸ்சார்ஜ் நடந்ததுக்கு அப்புறம் ரீசார்ஜிங்க்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து எகைன் அண்ட் எகைன் யூஸ் பண்ணிக்க முடியும், லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ பிரைமரி பேட்டரிக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க படிக்கணும், ட்ரை செல், மெர்க்குரி செல். ஏன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் மார்க் இருக்கு. அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நேம் டூ பிரைமரி பேட்டரிங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரை செல் அண்ட் மெர்க்குரி செல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு இருக்கு. ஒன்று லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, இன்னொன்று நிக்கல் கேட்மியம் பேட்டரி. இதுல லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, ரெடியா? ஸோ ட்ரை செல்லோட ஆனோடு என்ன, கேதோடு என்ன, இங்கே எலக்ட்ரோலைட் என்ன, அதே மாதிரி இதோட அவுட்புட் என்ன வருது, அந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க. ஆனோடு வந்து சிங்க் கண்டெய்னர், கேதோடு வந்து கிராஃபைட் ரோடு. ஆனால் அந்த கிராஃபைட்டில் வந்து நம்ம மேங்கனீஸ் டை ஆக்சைடு பேஸ்ட்டை வந்து போட்டிருக்கோம். மேங்கனீஸ் டை ஆக்சைடு பவுடர் மேங்கனீஸ் டை ஆக்சைடு போட்டிருக்கோம். ஸோ அந்த பவுடர்டு மேங்கனீஸ் டை ஆக்சைடில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4, அது வந்து +3 மாறுது. ஏன்னா O வந்து -2, OH வந்து -1. ஸோ +4 இருந்து +3 மாறுது இல்லை, அதான் ரிடக்ஷன். அதனால தான் இதை வந்து கேதோடுன்னு சொல்றாங்க. ஆனோடுல வந்து என்ன நடக்குது, சிங்குக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். இங்க எலக்ட்ரோலைட் வந்து அமோனியம் குளோரைடு, சிங்க் குளோரைடு பேஸ்ட். இதோட அவுட்புட் வந்து 1.5 வோல்ட். ஓகே. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஓகே, இது பிரைமரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன், செகண்டரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இங்க ஆனோடு வந்து லெட், கேதோடு வந்து லெட் ஆக்சைடு. பாருங்க, ஆனோடு லெட், கேதோடு லெட் ஆக்சைடு. எலக்ட்ரோலைட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ 2 மோலிக்யூல் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம எடுக்கலாம். ஓகே, 2 மோலிக்யூல் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ 4 H+ இருக்கு, 2 SO4 இருக்கு. அதுல ஒரு SO4 ஆனோடுக்கு நம்ம கொடுத்த ரிமைனிங் SO4 எங்க இருக்கு, இங்க கேதோடுல இருக்கு. 4 H+ எங்க இருக்கு, கேதோடுல இருக்கு. என்ன நடக்குது சார், லெட் இங்க 0 சார், இது லெட் சல்ஃபேட்டா மாறுது. சோ Pb 0ல இருந்து Pb+2க்கு மாறுது இல்ல. சோ ஆக்சிடேஷன், ஆனோட்ல ஆக்சிடேஷன். சார் கேதோட்ல என்ன ஆகுது சார், இங்க லெட் +4ல இருக்க, இங்க பாருங்க அது +2க்கு மாறிடுச்சு சார். +4ல இருந்து +2 ரிடக்ஷன். ஸோ அதனால அதுக்கு பேரு கேதோட் ரியாக்ஷன். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம், Pb + PbO2 + sulfuric acid gives 2PbSO4 + 2H2O. This is lead storage battery. இங்க எலக்ட்ரோலைட் யாரு, சல்ஃபியூரிக் ஆசிட், மறந்துடாதீங்க. ஸோ இந்த நம்ம போட்டிருக்கிற இந்த ரியாக்ஷன் வந்து டிஸ்சார்ஜிங்கோட ரியாக்ஷன். அப்போ கொஸ்டின் பேப்பர்ல ரீசார்ஜிங்னு கேட்டா என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், PbSO4ல இருந்து Pbயும் PbO2வும் கிடைக்கும். அப்போ டிஸ்சார்ஜிங்கா ரீசார்ஜிங்கா அந்த விஷயம் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியோட கொஸ்டின் வரும்போது கவனமா பார்க்கணும். ஓகே, ரெடியா? அடுத்தது என்ன, ஃபியூல் செல். ஃபியூல் செல் இஸ் a டைப் ஆஃப் galvanic செல் தான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா மெயினா கம்பஷன் நடக்குது. யாரோட கம்பஷன், மீதேன், மெத்தனால், ஹைட்ரஜன், இவங்களோட எல்லாம் கம்பஷன் நடக்குது. எதனால இது பண்றோம் கேட்டா, இந்த ஃபியூல் செல்ல வந்து பொல்யூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் தான் நாம இங்க படிக்கிறோம். லெஃப்ட் சைட்ல பாருங்க, இங்க பாருங்க ஆனோட், இங்க ஒரு டிவைஸ் இப்படி இருக்கும், இதுல வந்து இங்க இருந்து ஹைட்ரஜன், இங்க இருந்து ஆக்சிஜன், இங்க நடுவில் வந்து NaOH எல்லாம் இருக்கு. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் ஆனோடு ஹைட்ரஜன், கேதோடு ஆக்சிஜன். ஆனோடு ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோலைட் வந்து சோடியம் ஹைட்ரோக்சைடு. ஸோ அதனால இங்க OH- இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் + OH- என்ன கிடைக்குது, 4H2O + லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஆனோடுனா ஆக்சிடேஷன் தானே. கேதோட்ல யாரு, O2 என்ன பண்றாங்க, வாட்டர் கூட கம்பைன் பண்றாங்க. சோ நமக்கு 4OH- கிடைக்குது. சோ ஓவரால் ரியாக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா 2H2 + O2 gives 2H2O. 2H2 + O2 gives 2H2O. That means இந்த ரியாக்ஷன்ல இருந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வாட்டர். This is a drinkable water. இது வந்து நம்ம
அப்போலோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லலாம் இந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்ட்ரோநாட்டுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம். அதே மாதிரி இந்த ஃபியூவல் செல்லிருந்து கிடைக்கிற எனர்ஜியோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். 70% கிட்டத்தட்ட எஃபிஷியன்சி இருக்குது. தெர்மல் பவர் பிளான்ட்டை விட ஃபியூவல் செல் இஸ் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ தெர் ஆர் ஸோ மெனி அட்வான்டேஜஸ் ஃபார் ஃபியூவல் செல். அதனால் இந்த ஃபியூவல் செல் தான் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் எனர்ஜி ரெக்யர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் மாதிரி நம்ம நினைக்கிறாங்க. ஓகே, கிளியர்? எஸ். ஸோ தட்ஸ் இட். நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி முடிஞ்சது. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் வந்து சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்னா என்ன சார்? சொல்யூஷன்னா இங்கே 2 கம்போனன்ட் இருக்குது சார். ஒன்று சொல்யூட்டு, இன்னொன்று சால்வெண்ட் சார். எக்ஸஸாக இருக்கிறவன் சால்வெண்ட் சார், கம்மியாக இருக்கிறவன் சொல்யூட்டு சார். ஓகேவா? கம்மியாக இருக்கிறவன் சொல்யூட்டு சார். சார் எத்தனை விதமான சொல்யூஷன் இருக்குது? சாலிட் சொல்யூஷன் இருக்குது, லிக்விட் சொல்யூஷன் இருக்குது, கேஷியஸ் சொல்யூஷன் இருக்குது. சாலிட் சொல்யூஷன்னா என்ன சார்? சாலிட் சொல்யூஷன்னா சால்வெண்ட் சாலிட், லிக்விட் சொல்யூஷன்னா சால்வெண்ட் லிக்விட், கேஷியஸ் சொல்யூஷன்னா சால்வெண்ட் கேஸ். புரியுதா? ஸோ சால்வெண்ட் யாரு அதை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் சார். எஸ், அந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கு. ஸோ சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் சார். நம்ம 11th பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேஷன் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதை இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இங்கே வந்து மாஸ் பை வால்யூம் பெர்சன்டேஜ், இதை வந்து இப்படி எழுதலாம் W/V பெர்சன்டேஜ். அப்போ மேலே W இஸ் த வெயிட் ஆஃப் த சொல்யூட், கீழே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100% தானே. ஸோ இன்டூ 100 பண்ணணும் சார். அடுத்தது வால்யூம் பை வால்யூம், V/V, மேல வால்யூம் ஆஃப் த சொல்யூட், கீழே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100 சார். அடுத்தது மாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னா W/W, மேல வெயிட் ஆஃப் த சொல்யூட், கீழே வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100 சார். அடுத்தது பார்ட்ஸ் பர் மில்லியன். அப்போ நம்ம மேல நம்பர் ஆஃப் நம்ம மாஸ் ஆஃப் த சொல்யூட், கீழே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100 இல்ல, பெர்சன்டேஜ் சொல்லும்போது 100, ppm சொல்லும்போது 1 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம்னா 10⁻6 சார். அதே மாதிரி மொலாரிட்டி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் சார். அடுத்தது மொலாரிட்டி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் சார். அதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் கம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த கம்போனன்ட், மோல் ஃபிராக்ஷன். அண்ட் ஒரு பைனரி சொல்யூஷன், நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்றது எல்லாமே பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன் மீன்ஸ் there is only 2 component, ஒருத்தன் சொல்யூட் ஒருத்தன் சால்வெண்ட். அப்போ 2 பேர் தானே இருப்பேன். அப்படின்னா sum of the mole fraction chi A plus chi B is equal to 1. மறந்துடாதீங்க சார். what is solubility? Solubility na enna? It is the maximum amount of solute that can be dissolved in a specific amount of solvent in a specific temperature. Solubility na enna? Maximum amount of solute that can be dissolved in a specific amount of solvent at a temperature. ஏன்னா temperature மாறினா solubility மாறும். So இந்த சாலிபிலிட்டியை வந்து நான் சாலிட் இன் லிக்விடும் படிக்கணும், அதே மாதிரி கேஸ் இன் லிக்விடும் படிக்கணும். சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். சாலிட் இன் லிக்விட்னு சொன்னா சொல்யூட் சாலிட், சால்வெண்ட் லிக்விட். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா லைக் டிசால்வ்ஸ் இன் லைக்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன? இஃப் த சொல்யூட் இஸ் போலார் அண்ட் சால்வெண்ட் இஸ் ஆல்சோ போலார், அப்போ போலார் soluble ஆகும்ல, அதான் லைக் டிசால்வ்ஸ் இன் லைக். And effect of temperature கேட்கும்போது endothermicல temperature is directly proportional to solubility and exothermicல inversely proportional to solubility. So reaction exothermica endothermicaன்னு தெரிஞ்சா தான் effect of temperature சொல்ல முடியும். pressure கேட்டா no effect. ஏன்னா இங்க வந்து கேஸ் இல்லையே, கேஸ் இருந்தா தானே effect of pressure இருக்கும். So solid in liquid solubilityல effect of pressure கிடையாது. ஆனா இங்க பாருங்க gas in liquid அப்படின்னா solute இங்க gas, solvent இங்க liquid, அங்கதான் பிரஷரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அங்கதான் இம்பார்ட்டன்டான ஹென்ரிஸ் லா நம்ம படிக்கிறோம். சோ வாட் இஸ் ஹென்ரிஸ் லா சார்? ரெட்ல என்ன போட்டிருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, அப்படி தொப்பி போட்டிருக்கீங்க. ஓகே, சோ ஹென்ரிஸ் லா என்ன? நல்லா பாருங்க. ஹென்ரிஸ் லா இஸ் ஈக்குவல் டு solubility of a gas in a liquid at a constant temperature is directly proportional to solubility of gas in a liquid is directly proportional to pressure of the gas. That means நல்லா பாருங்க, solubility of a gas in a liquid, pressure directly proportional to mole fraction. புரியுதா?
Here the mole fraction represents the solubility. So pressure directly proportional to solubility. Greater the pressure on the gas, and the liquid குள்ள கேஸோட presence solubilityயும் அதிகமாகும், mole fractionம் அதிகமாகும். So இந்த proportionality sign எடுத்து ஒரு constant கொண்டு வரும்போது P is equal to KH into KB. What KH is called Henry's constant. Important. Henry's constant க்கும் solubilityக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? Henry's constant க்கும் solubilityயும் inversely proportional. Higher the Henry's constant, lower the solubility. மறந்துடாதீங்க, important. Higher the Henry's constant, lower the solubility. Important. So Henry's law important da relation படிச்சுக்கோங்க, question கேட்பாங்க. Applications of Henry's law. Yes sir, carbonated drinks, soda, Pepsi, Limca இவ்வளவு படிச்சிருக்கோம். அதுல எல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்றோம்ல, ஹென்றி லா தான் அது. ஏன்னா ஹை பிரஷர் கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு கேஸை வாட்டருக்குள்ள நாம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். நாம அந்த போட்டில் ஓபன் பண்ணா என்ன ஆகும்? அந்த கேஸ் வெளியே வந்துடும். ஏன்னா பிரஷர் கம்மியாச்சுல, அதனால இது வெளியே வருது. கிளியர்? அப்போ அது அப்ளிகேஷன் ஆஃப் கார்பனேட்டட் ட்ரிங்க். அதே மாதிரி நமக்கு தெரியும் ஸ்கூபா டைவர்ஸ் தண்ணிக்குள்ளே போகும். அப்போ அங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த நைட்ரஜனோட பிரச்சனை இருக்குது. நம்ம வெயின்ஸ்குள்ளே எல்லாம் நைட்ரஜன் கேஸ் போகும், மேலே வரும்போது அது வெளியே வரும், ரொம்ப பெரிய இஷ்யூ. அது பேர் என்ன? பெண்டு. அதை பற்றி நீங்கள் படிச்சுக்கணும். அதே மாதிரி கிளைம்பர்ஸில் என்ன, மேலே போக போக ப்ரெஷர் குறையும், அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அதுக்கு பேர் தான் அனோக்சியா, அந்த பிரச்சனைக்கு பேர். ஸோ அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. சார் அடுத்தது என்ன? ரோல்ஸ் லா. ரோல்ஸ் லா இஸ் only for volatile liquid. volatile liquid என்ன? the liquid which is easily vaporizable. ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு சொல்யூஷன், for a solution containing two volatile liquid. நம்ம கையில் ஒரு பீக்கர் இருக்கு, அந்த பீக்கர்ல ரெண்டு லிக்விட் இருக்கு, 1 2 இல்லாட்டி A B, அந்த மாதிரி ரெண்டுமே volatile liquid. ஓகேவா? The partial pressure of each component in solution is directly proportional to its mole fraction. சொல்யூஷன்ல மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகமாக இருக்காங்களோ அந்த கம்போனண்டோட வேப்பர்ஸ் மேலே அதிகமாக இருக்கும். கரெக்டு தானே? சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் மேலே அதோட வேப்பரும் அதிகமாக இருக்கும். ஸோ இதைத்தான் நாம P1 partial pressure of the first component is directly proportional to mole fraction of the first component. Partial pressure of the second component is directly proportional to mole fraction. According to Dalton's law, we know that according to Dalton's law, total pressure is the sum of the partial pressure. So PT is equal to P1 இருக்கிற இடத்துல P1 not K1, P2 இருக்கிற இடத்துல P2 not K2. And we also know that K1 plus K2 that is equal to 1. So இதில இருந்து K1 இருக்கிற இடத்துல 1 minus K2 substitute பண்ணலாம், or K2 இருக்கிற இடத்துல 1 minus K1 substitute பண்ணலாம். அப்ப நமக்கு ரோல்ஸ் லாக்கு different expression கிடைக்கும். ஹரி எல்லாமே பண்ற அஸ்வினி, ஓகே? டெஃபினட்டா பண்றோம். ஓகே, உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல இங்க K1 சார், இந்த கிராஃப்ல இங்க K1 is equal to 1 கொடுத்திருக்கு, K2 is equal to 0. அப்படினா என்ன தெரியுமா? இங்க கம்போனன்ட் 1 மேக்ஸிமமா இருக்கு, கம்போனன்ட் 2 இல்ல. இங்க பாருங்க, கம்போனன்ட் 1 இல்ல, கம்போனன்ட் 2 மட்டும் மேக்ஸிமமா இருக்கு. சோ இங்க இருந்து ஒரு கிராஃப் நம்ம இங்க போட்டா அது பிரஷர் 2, இங்க வந்து போட்டா அது pressure 1, and this is P total is equal to P1 plus P2. இங்க பாருங்க, இங்க component 1 மட்டும் தானே இருக்கு. சோ அதனால this is called P1 not. component 1 மட்டும் தான் இருக்கு, that means pure component 1. அதனால தான் இங்க P1 not. இங்க component 2 மட்டும் தான் இருக்கு, pure component 2. அதனால தான் இங்க P2 not. okay, so this is the ரோல்ஸ் லாவோட கிராஃப். இந்த கிராஃப் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிராஃப் மைண்டில் இருந்தால் தான் ஐடியல் சொல்யூஷனோடையும் நான் ஐடியல் சொல்யூஷனோடையும் பாசிட்டிவ் டீவியேஷனோடையும் நெகட்டிவ் டீவியேஷனோடையும் கிராஃப் எல்லாம் படிக்கணும்னா முதல்ல இந்த கிராஃப் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகேவா? கிளியரா? எஸ். அண்ட் ஹியர் ரெண்டு விதமான மோல் ஃபிராக்ஷன். நம்ம K1 K2 சொன்னேன்ல, தட் இஸ் த மோல் ஃபிராக்ஷன் இன் சொல்யூஷன். ஆனா வேப்பர் ஃபேஸ்லயும் மோல் ஃபிராக்ஷன் இருக்காங்க. வேப்பர் ஃபேஸ்ல இருக்கிற மோல் ஃபிராக்ஷன் தான் Y1 and Y2. Y1 and Y2 are the mole fraction in vapor phase. Mole fraction in vapor phase. So இது கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? Y1 is equal to P1 by P2, Y2 is equal to P2 by P1. I think this is total pressure. ஃபார்முலா வச்சு இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, ஸோ ரோல்ஸ் லா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஒரு விஷயம் நல்லா இம்பார்ட்டன்ட் கேட்டுக்கோங்க. ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் இருக்கு. என்னது ரோல்ஸ் லா
is a type of Henry's law. Or நம்ம சொல்லலாம் Rolle's law becomes a special case of Henry's law. Henry's law formula என்ன? P is equal to KH into X. That is the bigger concept. அதான் ஒரு broad-ஆன concept. ஆனா அந்த கான்செப்டுக்குள்ள ஃபிட் ஆகும் யாரு? Rolle's law. எப்படி ஃபிட் ஆகும்னு கேட்டா நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க P1, இங்க பாருங்க P, இங்க KH, இங்க பாருங்க P. That means KH இருக்கிற இடத்துல P1 நோட் வந்திருக்காங்க. Henry's lawல கான்ஸ்டன்ட் Henry's கான்ஸ்டன்ட், Rolle's lawல கான்ஸ்டன்ட் P1 நாட். So if KH is equal to P1 நாட், Henry's law and Rolle's law becomes equal. Or we can say that Rolle's law is a special case of Henry's law னு சொல்லலாம். Fine. Next. Ideal solution, non-ideal solution. So what is ideal solution? A solution which obey Rolle's law. ஒரு solution Rolle's law obey பண்ற எப்பவுமே at any composition, at any temperature அப்படினா அது வந்து ideal solution. obey பண்ணலையா non-ideal solution. அப்ப ideal solutionக்கு என்னென்ன features இருக்கு? So ideal solution Rolle's law obey பண்றேன். So P1 is equal to P2 இருக்கு. அந்த Rolle's law ஓட ஃபார்முலா இங்க மேட்ச் ஆகும். delta H mix 0 ஆகும், delta V mix 0 ஆகும். இன்னும் நீங்க சொல்ல போனா டெல்டா S மிக்ஸ் என்ன ஆகும்? அது எப்பவுமே பாசிட்டிவ் தான். அது இங்கேயும் அங்கேயும் பாசிட்டிவ் தான், இங்கேயும் அங்கேயும் பாசிட்டிவ் தான். என்ட்ரோபி எப்பவுமே பாசிட்டிவ் தான். சார் அப்புறம் இங்க என்ன நடக்குது? ஐடியல் சொல்யூஷன் தானே? ஆமா. அப்போ இன்ட்ராமோலிகுலர் இன்டராக்ஷனும் இன்டர்மோலிகுலர் இன்டராக்ஷனும் ஈக்குவல் ஆகும். எப்படி? ஐடியல் சொல்யூஷன்னா ரோல்ஸ் லா எப்பவுமே ஒபே பண்ணணும்ல? ஆமா. சோ ஒரு பியூர் கம்போனன்ட்ல இருக்கிற பார்ட்டிகிள் இடையில இருக்கிற இன்டராக்ஷனும் சொல்யூஷன்ல ரெண்டு டிஃபரண்ட் கம்போனன்ட் இடையில இருக்கிற இன்டராக்ஷனும் ஒரே மாதிரி. பாருங்க, AB interaction is equal to AA and BB interaction. நீங்க இன்டராக்ஷன் இங்க அதிகமாகுதுன்னா பிரஷர் குறையும், இன்டராக்ஷன் கம்மி ஆகுதுன்னா பிரஷர் கூடும். இங்க இன்டராக்ஷன் ஈக்குவலா இருக்கு. அதனால தான் அது வந்து எப்பவுமே ரோல்ஸ் லா ஒபே பண்றாங்க. And they do not form azeotrops. Azeotrope என்னன்னு? Azeotropes என்ன? Azeotropes are constant boiling mixtures. Azeotropes are constant boiling mixtures. அவங்க வந்து liquid stateலயும் gaseous stateலயும் ஒரே compositionல இருப்பாங்க. பாயில் ஆகுமா? பாயில் ஆகும். ஷார்ப்பா ஒரு பாயிலிங் பாயிண்ட்ல லிக்விட் ஸ்டேட்ல இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணா போவாங்க, தனித்தனியா போக மாட்டேன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வழியா எல்லாம் செப்பரேட் பண்ண முடியாது. அதான் அசியோட்ராப்ஸ். அசியோட்ராப்ஸ்ல ரெண்டு விதமான அசியோட்ராப்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் பாயிலிங் இருக்கு, மினிமம் பாயிலிங் இருக்கு. அது வந்து நம்ம நான் ஐடியல் சொல்யூஷன் தான் சொல்லுவேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து இது வந்து நாட் ஈக்குவல் போட்டுக்கோங்க, ஏன்னா ஒபே பண்ணாதுல. நாட் ஈக்குவல், நாட் ஈக்குவல், நாட் ஈக்குவல். ஓகே, இன்டராக்ஷன் என்ன? இன்டராக்ஷன் வந்து ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். ஓகே, தே ஃபார்ம் அசியோட்ராப்ஸ். ரெண்டு விதமான அசியோட்ராப்ஸ் இருக்குடா. மேக்ஸிமம் பாயிலிங் azeotrophs and minimum boiling azeotrophs. maximum boiling point ரொம்ப அதிகம் அப்படினா நெகட்டிவ் டீவியேஷன் அர்த்தம். மினிமம் பாயிலிங் அப்போ பாயிலிங் பாயிண்ட் கொஞ்சம் தான், வேப்பர் பிரஷர் ஆகிறதுக்கு அட்மாஸ்பியர் பிரஷர் கூட மேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் தான் தூரம் இருக்கு. அப்போ மினிமம் பாயிலிங்னா அது பாசிட்டிவ் டீவியேஷன். ஐடியல்ல அசியோட்ரோப் இல்லை, நான் ஐடியல்ல அசியோட்ரோப் இருக்கு. நான் ஐடியல்ல பாசிட்டிவ் டீவியேஷன்னா minimum boiling azeotrope, negative deviation na maximum boiling azeotrops. புரியுதா? பசங்களா? Yes. Positive and negative deviation from Rolle's law. பாருங்க, solution showing positive deviation. Positive deviation. Positive deviation என்ன தெரியுமா? Positive deviation தான் நம்ம முன்னாடி ஒரு கிராஃப் பார்த்தோம்ல, அந்த கிராஃபுக்கு மேல போகும். அப்படினா வேப்பர் அதிகமா ஃபார்ம் ஆகுது, வேப்பர் அதிகமா ஃபார்ம் ஆகுது, அப்பதான் பாசிட்டிவ் டிவிஷன். வேப்பர் அதிகமா ஃபார்ம் ஆகுதுன்னா ஏ பி இன்டராக்ஷன் எப்படி இருக்கணும்? வீக்கா இருக்கணும். ஏஏ இன்டராக்ஷனை விட பிபி இன்டராக்ஷனை விட ஏபி இன்டராக்ஷன் வீக்கர். இன்டராக்ஷன் வீக்கான தானே ஈஸியா வேப்பர் ஆகும், அப்பதானே பாசிட்டிவ் டிவிஷன் ஆகும். ஸோ ஏபி இன்டராக்ஷன் லெஸ் தான். புரிஞ்சுதா? டெல்டா ஹெச் மிக்ஸ், டெல்டா வி மிக்ஸ் பாசிட்டிவ் டிவிஷன் தானே. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. and Rolle's law greater than, பாருங்க ஈக்குவல் இருந்தா அது ஐடியல். இப்போ கிரேட்டர் ஃபார்ம் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப். ஏன்னா கிராஃப் பாருங்க, முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ கிராஃப் இப்படி இருக்கு. தட் மீன்ஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு அது கிட்ட வந்திருக்கேன். ஸோ பாசிட்டிவ் டிவியேஷன் தான் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப். இனிமே அந்த பாயிலிங் பாயிண்ட் போறதுக்கு கொஞ்சம் தான் கேப் இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் டிவியேஷன் என்ன? கிராஃப் இப்படி வருது, ரோல்ஸ் லாவோட கிராஃப் இப்படி போகுது. தட் மீன் வேப்பர் எல்லாம் கம்மி ஆகுது. வேப்பர் ஏன் கம்மி ஆகுது? ஏன்னா இப்போ இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கர் ஆயிடுச்சு, ஏபி இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கர், அதனால தான். ஸோ எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ். ஓகே, ஸோ அசியோட்ரோப்ஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
solution showing positive deviation ஓட graph பாருங்க இப்படி graph இப்படி போகுது இதான் positive deviation or minimum boiling azeotrophs. Negative deviation or maximum boiling azeotrophs. Okay, examples படிச்சுக்கோங்க question கேட்கலாம். Yes, so அடுத்தது colligative property. What is colligative property? ரோஹித் இனிமே வந்து மேக்ஸிமம் ஒரு 1 hour தான் 8 மணிக்குள்ள நம்ம முடிச்சிடுவேன். ஓகே, colligative property na colligative properties are the properties which depends only on the number of solute particle. Number of solute particle 4 இருக்கு. Relative lowering of vapor pressure, elevation in boiling point, depression in freezing point, osmotic pressure. So first of all, relative lowering of vapor pressure. நல்லா பாருங்க, relative lowering of vapor pressure ஓட ஃபார்முலா என்ன? Relative lowering of vapor pressure ஓட ஃபார்முலா P1 naught. இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. P1 naught minus P1 divided by P1 naught. This is called the relative lowering of vapor pressure. That is equal to chi2. chi2 na enna? Sir, chi2 na mole idu chi2 na mole fraction. 2 na enna? 2 na solute, mole fraction of the solute. appo formula enna numerator la n2 divided by n2 plus n1. அப்புறம் டினோமினேட்டர்ல n1 மட்டும் இருக்கு. ஏன்னா n2 n1 கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மால். அதனால நாம n2 வை இக்னோர் பண்ணலாம் டினோமினேட்டர்ல. so it become n2 divided by n1. நியூமரேட்டர்ல n2, டினோமினேட்டர்ல n1 மட்டும் தான். கிளியரா? புரியுதா? so this is the formula for the relative lowering of vapor pressure. yes, and இந்த n2 இருக்குல்ல, அதோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இப்படியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். n2 w2 divided by m2. n1 கீழே n1 w1 divided by m1 அது மேல போகுது. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா என்ன தெரியும்ல? நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to mass divided by molar mass. அந்த கான்செப்ட் தான். சோ அதனால தான் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இப்படி எழுதலாம்னு சொல்றேன். சார் எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் இங்க என்ன நடக்குது? see actually இங்க என்ன நடக்குது? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்ல இங்க நாம நான் volatile solute ஆட் பண்றோம். நான் volatile solute ஆட் பண்ணும்போது பிரஷர் குறையுது. புரியுதா? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் பிரஷர் குறையுது எப்போ நான் volatile solute ஆட் பண்ணும்போது. that means non-volatile solute add பண்ணும்போது vapor pressure குறையுது. colligative property number of solute particle க்கு தகுந்த மாதிரி colligative property மாறும். இங்க என்ன நடக்குது? elevation in boiling point. elevation தான் கூடுது எப்போ non-volatile solute add பண்ணும்போது boiling point கூடுது. so அதோட ஃபார்முலா என்ன? delta TB is equal to TB minus TB naught. where TB is the boiling point of the solution, TB naught is the boiling point of the pure solvent. so delta TB is the change in boiling point. is it clear? and delta TB directly proportional to m for molality, and delta TB is equal to Kb into m, where Kb is the constant called ebullioscopic constant or molar elevation constant. அதோட யூனிட் Kelvin kilogram mole inverse. molality ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். molality னா நியூமரேட்டர்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், டினோமினேட்டர்ல மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். அதுதான் இந்த கிலோகிராம் ஆக்கும்போது டிவைடட் பை 1000 எல்லாம் வரும்ல, அந்த டிவைடட் பை 1000 தான் நியூமரேட்டர்ல வந்திருக்கேன். சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ் சார், அடுத்தது டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். இங்க என்ன நடக்குது? நான் volatile solute ஆட் பண்ணும்போது ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுது. சோ இங்க டெல்டா TF directly proportional to molality. delta TF is equal to KF into molality. KF னா என்ன? cryoscopic constant. KF னா cryoscopic constant. molality ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அது ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சார் ஃபைனலி osmotic pressure தான் சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி what is osmosis? Sir, osmosis is the flow of solvent molecule from pure solvent to solution state. நல்லா பாருங்க, the flow of solvent through a semi-permeable membrane, SPM, semi-permeable membrane. அது வந்து cellophane bag ஆகலாம், இல்லாட்டி animal bladder ஆகலாம். அதுதான் semi-permeable membrane which permit only the flow of solvent, not solute. Okay, so the process of flow of solvent molecule through a semi-permeable membrane from pure solvent to solution. ஒரு பக்கம் pure solvent பாருங்க, இப்போ இது பாருங்க, இது வந்து pure solvent, இது வந்து solution. ஓகே, சோ pure solventல இருந்து solution சைடுக்கு இந்த பக்கம் போகுது, இப்படி போகுது. இது வந்து SPM, this is semi permeable membrane.
the flow of solvent molecule from pure solvent to solution side is called osmosis. சார் இப்படி ஓஸ்மோசிஸ் நடக்கும்போது இதை தடுக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நீங்க சொல்யூஷன் சைடுல பிரஷர் கொடுக்கணும். சொல்யூஷன் சைடுல பிரஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் சார்? the pressure which should be applied on the solution side to prevent the osmosis is called osmotic pressure. So what is osmotic pressure? The excess pressure which should be applied on the solution side to prevent the osmosis. Osmosis stop பண்ணா போதுமா? ஓகே, அப்போ அதுக்கு நீங்க எவ்வளவு பிரஷர் கொடுக்கணுமோ that is called osmotic pressure. இப்போ நீங்க அதை விட அதிகமா பிரஷர் இங்க கொடுத்தா என்ன ஆகும் சார்? அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கும். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடந்தா என்ன ஆகும்? சொல்யூஷன்ல இருக்கிற சால்வெண்ட் அந்த பக்கம் போகும். அதுதான் டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் பியூரிஃபிகேஷன் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அப்பேரட்டஸ் எல்லாம் நீங்க ROன்னு போட்டு பார்த்துருப்பீங்க. RO மீன்ஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கணும்னா ப்ரெஷர் ஷுட் பி ஹையர் தேன் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். கிளியர்? டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? எஸ் எஸ். So osmotic pressure formula நாம கண்டுபிடிக்கணும். Pi is equal to CRT. Pi is equal to CRT, where C is the concentration in molarity, R is the gas constant, T is the temperature in Kelvin. So molarity ஓட formula moles by volume தானே, அது சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். moles ஓட formula mass by molar mass தானே, அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் அந்த formula. கிளியர்? அப்புறம் types of solutions. Okay, osmotic pressure based types of solution இருக்காங்க. அதுல isotonic இருக்கு, hypertonic இருக்கு, hypotonic இருக்கு. Isotonicனா ரெண்டு சொல்யூஷன், ரெண்டுலயுமே வந்து osmotic pressure சேம் ஆறதா, அதுக்கு பேரு isotonic solution. Hypotonic solution இருக்கு, அங்க என்ன ஆகும்? செல் ஸ்வெல் ஆகும். hypertonic என்ன ஆகும்? செல் shrink ஆகும். ஓகே, அதோட டீடைல்ஸ் நீங்க படிச்சு பாருங்க. ஓகே, நம்ம blood செல்லுக்கும் நம்ம அதுல கொடுக்கிற உள்ள கொடுக்கிற இன்ஃபியூஷன்ல இருக்கிற சொல்யூஷனுக்கும் இடையில இருக்கிற osmotic pressure சேம் ஆனா தான் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதர்வைஸ் செல் shrink ஆகும், இல்லாட்டி செல் ஸ்வெல் ஆகும். ரெண்டும் ப்ராப்ளம் தான். சோ இது ரெண்டு கேஸும் நாம அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதனால தான் நம்ம வந்து இன்ஃபியூஷன்ல போடுற சொல்யூஷனுக்கும் நம்ம பிளட் செல்லில் இருக்கிற osmotic pressure ஈக்குவலா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நாம ஆல்ரெடி சொல்லிட்டேன், டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, அடுத்தது அப்நார்மல் மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஏன் அப்நார்மல் ஆகுது? அதுக்கு காரணம் ஐதர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். அசோசியேஷன் நடந்தா ரெண்டு மோலிக்யூல் ஒன்னு சேர்ந்து டைமரா மாறும். அப்போ மோலார் மாஸ் கூடும். புரியுதா? மோலார் மாஸ் கூடுனா மோல்ஸ் என்ன ஆகும்? மோல்ஸ்னா மாஸ் பை மோலார் மாஸ் தானே. அப்போ மோலார் மாஸ் கூடுனா மோல்ஸ் குறையும். மோல்ஸ் குறைஞ்சா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்? குறையும். ஏன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் தானே. நான் சொல்றது புரியுதா? சோ அசோசியேஷன் நடந்தா மோலார் மாஸ் கூடும். மோலார் மாஸ் கூடுனா மோல்ஸ் குறையும். மோல்ஸ் குறைஞ்சா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். அப்போ அசோசியேஷன் நடக்கிற இடத்துல கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ குறையுது. அசோசியேஷன் நடக்கும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் குறையுது, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையுது. டிசோசியேஷன் என்ன சார்? டிசோசியேஷன்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் கூடுது சார். KCl K plus Cl minus மாறுது. அப்போ மோலார் மாஸ் குறையும். மோலார் மாஸ் குறைஞ்சா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூடும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூடுனா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடும். சிம்பிள் லாஜிக். புரியுதா? சோ அப்போ அசோசியேஷன்ல எக்ஸாம்பிள் பாருங்க. எத்தனோயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ரெண்டு மோலிக்யூல் இருக்கு, அதனால 120. ஆக்சுவலி பாருங்க, இல்ல என்னடா என்னாச்சு? ஒன் செகண்ட். baca. Oke, baik. Okay, வாங்க. So actually acetic acid, ethanoic acid acetic acid தானே. ஃபார்முலா CH3COOH. இதோட மோலார் மாஸ் எவ்வளவு வரும்? 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 60 தான் வருது இல்ல.
கரெக்ட் தானே? 2 கார்பன் 24, 2 ஆக்சிஜன் 32, 32 24 36 46 56 60 தான் வருது. ஆனா பாருங்க இங்க மோலார் மாஸ் 120. ஏன்? ஏன்னா 2 அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல் சேர்ந்திருக்காங்க, டைமரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பாருங்க 2 அசிட்டிக் ஆசிட். அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைட்ல பாருங்க, பொட்டாசியம் குளோரைடோட மோலார் வெயிட் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காம கம்மியா இருக்கு. ஏன்? ஏன்னா அது டிசோசியேட் ஆகி K+Cl-. ஸோ ஆக்சுவல் வர வேண்டியது 74.5, ஆனா இருக்கிறது 37.25 தான். ஸோ இதுக்கு தான் அப்நார்மல் மோலார் மாஸ்ன்னு சொல்றாங்க. ஐதர் நம்ம நினைக்கிறத விட அதிகம், இல்லாட்டி நினைக்கிறத விட கம்மி. அசோசியேஷன் நடந்தா அதிகமா இருக்கும், டிசோசியேஷன் நடந்தா கம்மியா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில வேரியேஷன் இருக்கு. பிகாஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள். அசோசியேஷன் நடந்தா பார்ட்டிகிள் நம்பர் குறையும், அப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். டிசோசியேஷன் நடந்தா பார்ட்டிகிள் நம்பர் கூடும், அப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது Van Hoff factor I. ஸோ Van Hoff factor I ஓட டிஃப்ரெண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நார்மல் மோலார் மாஸ் டிவைடட் பை அப்நார்மல் மோலார் மாஸ், இல்லாட்டி observed colligative property divided by calculated colligative property, or finally this is most important, total number of particles after association or dissociation divided by number of particles before association or dissociation. Associationல I is equal to association நடந்தா Van Hoff factor less than 1 வரணும். டிசோசியேஷன் நடந்தா Van Hoff factor more than 1 வரணும். பாருங்க டிசோசியேஷன்ல Van Hoff factor greater than 1, அசோசியேஷன்ல Van Hoff factor less than 1. ஸோ greater than 1 less than 1 மட்டும் தெரிஞ்ச பத்தாது, அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. அந்த ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்கேன். I is equal to 1 plus n minus 1 into alpha, where alpha is the degree of dissociation. புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? I greater than 1 கிடைக்கும். அசோசியேஷன் பண்ணும்போது I less than 1 கிடைக்கும். ஓகே கிளியர்? இப்போ neither association nor dissociation, dissociation நடக்காட்டி Van Hoff factor வேல்யூ 1 தான். அப்போ அது போடலாம் கூட தப்பு இல்லை. இப்போ இந்த Van Hoff factor பற்றி சொன்னேன்ல, இதை வந்து நாம என்ன பண்ணணும், நம்ம 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலாவையும் இன்கார்பரேட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான வேல்யூ கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் ஏன் சொல்லலைன்னா, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எலக்ட்ரோலைட்டை பற்றி இல்லை, நான் எலக்ட்ரோலைட்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரோலைட்ஸை பற்றி சொன்னோம்ல, ஐதர் அசோசியேஷன் ஒரு டிசோசியேஷன் நடக்குது இல்லை, அதனால இந்த Van Hoff factorையும் இன்கார்பரேட் பண்ணால் தான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். எஸ், ஸோ பாருங்க நம்ம 4 ஃபார்முலாவிலையும் இங்கே I வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ here we have a question பாருங்க, osmotic pressure of a solution. Osmotic pressure means pi. Osmotic pressure formula என்ன? So osmotic pressure is pi is equal to 0.0821 atm. Temperature வந்து 300 Kelvin. So T is equal to 300 Kelvin. அப்புறம் என்ன கேக்குறாங்க, the concentration கேக்குறாங்க. So we have the formula pi is equal to CRT, concentration moles per liter. That means molarity கேக்குறாங்க. So C கண்டுபிடிக்கணும். C is equal to pi divided by RT. pi ஓட வேல்யூ தந்திருக்கு 0.0821. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ATM ல கேக்குறாங்க. ATM லிட்டர்ல கேக்கும்போது அது வந்து 0.821 into temperature 300. So இத சால்வ் பண்ணலாம்ல, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கட் ஆகும். மேலே வந்து இது வந்து நமக்கு 0.821 into 10 power minus 1 எழுதலாம். இது 0.821 தான் into 3 into 10 square. ஸோ இது கட் ஆகும் 1/3.33 into இது மேலே போகும்போது 10 power minus 3 வரும். ஸோ 0.33 into 10 power minus 3. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரும். ஓகே, the only thing the formula வந்து ஞாபகம் இருக்கணும், pi is equal to CRT. அவ்வளவுதான். Yeah, so that's it. So we are moving to the 5th chapter. Today's 5th chapter. நம்ம marathon sessionல நம்ம இன்னைக்கு 5 chapter எடுத்துட்டு வந்தோம். அதுல வந்து நாம ஆரம்பிச்சது D and F block elements, அதுக்கு அப்புறம் coordination compound டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுக்கு அப்புறம் electrochemistry டிஸ்கஸ் பண்ணிட்டோம், and solution chapter டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். Now we are moving to the biomolecules. So comparatively நமக்கு வந்து இது வந்து நம்ம கடைசி chapter, smaller chapter. So சீக்கிரமே ஒரு 7:45 குள்ள நாம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் தெரியும். ஹாலோ ஆல்கஹால், ஆல்டிஹைட், அதே மாதிரி அமீன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. டே ஆஃப்டர் டுமாரோ இதே மாதிரி ஒரு மேரத்தான் செஷன் இருக்கும். அதுல வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஓகேவா, அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் சேர்த்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ரெடி? எஸ். ஸோ பயோமோலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயினாக வந்து கார்போஹைட்ரேட்டை பற்றி, அதே மாதிரி ஹார்மோன்ஸு, அதே மாதிரி எல்லா விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ்
உங்களுக்கு தெரியும் இல்ல கார்போஹைட்ரேட்ஸ்னா என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸோட ஜெனரல் ஃபார்முலா இருக்கு CxH2OY. ஆனா இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ண முடியாது இல்ல. there are some carbohydrates which does not obey this formula and there are non-carbohydrates இந்த ஃபார்முலாவை ஒபே பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்னா பேசிக்கலி அதான் இந்த ஒரு ஃபார்முலால இருந்தா இந்த பேர் வந்திருக்காங்க. பட் இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட்ஸோட கிளாசிஃபிகேஷன்ல நம்ம வந்து மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? when you hydrolyze the carbohydrates அதுல இருந்து உங்களுக்கு ஒரு யூனிட் தான் கிடைக்குதுன்னா, ஒரு யூனிட் கார்போஹைட்ரேட் தான் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் மோனோசாக்கரைட். 2 யூனிட் கிடைச்சா டைசாக்கரைடு. ஓகே, கிளியரா? ஸோ மோனோசாக்கரைட்ல பாருங்க, மோனோசாக்கரைட்ல நீங்க படிக்க போற எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் படிக்க போறேன். ஸோ குளுக்கோஸ் வந்து ஆல்டோஸுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா குளுக்கோஸ்ல இருக்கிறது ஆல்டிஹைடு குரூப். போலிஹைட்ராக்சி ஆல்டோஸ் அப்படின்னு என்ன? போலிஹைட்ராக்சி OH குரூப் அதிகமா இருக்கும், ஆல்டிஹைடு குரூப்பும் இருக்கு. ஸோ குளுக்கோஸ் இஸ் an example of polyhydroxy aldehydic. ஓகே, ஃப்ரக்டோஸ்னா எப்படி? அதுவும் போலிஹைட்ராக்சி தான், ஆனா அங்க ஆல்டிஹைடு குரூப் இல்ல, கீட்டோ குரூப் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகே தான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பார்க்கும்போது 2 ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் ஃப்ரம் சூக்ரோஸ், ஒன் ஃப்ரம் ஸ்டார்ச். ஸோ இதில் சூக்ரோஸ் வந்து இட்ஸ் அ டைசாக்கரைடு. ஸோ நீங்கள் C12H22O11 சூக்ரோஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சுகர்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 யூனிட் கிடைக்குது. குளுக்கோஸ் கிடைக்குது, ஃப்ரக்டோஸ் கிடைக்குது. 2 பேருக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ இங்கே வந்து நம்ம குளுக்கோஸோட ப்ரிப்பரேஷன் சொல்லிடுச்சு. ஸ்டார்ச் இஸ் லைக் எ polymer. அதனால தான் இங்க n கொடுத்திருக்காங்க. that means larger number of இங்க யூனிட்ஸ் இருக்காங்க இதுல. அத ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது you will get n number of glucose கிடைக்கும். ஓகே, so from sucrose and from starch அந்த preparation பாருங்க. டைசாக்கரைட்ல ரெண்டு கார்போஹைட்ரேட் யூனிட் இருக்கும்ல, அப்ப அவங்களுக்கு இடையில லிங்கேஜ் இருக்கும். அந்த லிங்கேஜோட பேரு கிளைகோசிடிக் லிங்கேஜ். என்ன பேரு? கிளைகோசிடிக் லிங்கேஜ். So disaccharide linkage between 2 monosaccharide அதுக்கு பேர் என்ன? glycosidic linkage. கேட்பாங்க அந்த பேரு glycosidic linkage. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளா சூக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் யாருக்கு இடையில அந்த லிங்கேஜ் இருக்குன்னு நம்ம படிக்கணும். இன் சூக்ரோஸ் ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி ஃப்ரக்டோஸும். ஓகே, ஆனால் மால்டோஸில் 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் லாக்டோஸில் 1 குளுக்கோஸ் 1 கேலக்டோஸ். ஸோ அந்த மாதிரி யூனிட்டை பற்றியும் நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கணும். சார் போலிசாக்கரைட்னா என்ன? போலிசாக்கரைடை நீங்கள் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைடு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு பேர் போலிசாக்கரைடு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். போலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். இதுல ஸ்டார்ச்ல 2 கம்போனன்ட் இருக்காங்க. ஒன்னு அமைலோஸ், இன்னொன்னு அமிலோபெக்டின். அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். இதுல அமிலோஸ் வந்து soluble component, அமிலோபெக்டின் இஸ் insoluble component. ரெண்டுலயுமே அந்த லிங்கேஜ் பாருங்க. இங்க C1 C4 குளுக்கோஸ் லிங்கேஜ், இங்க C1 C4 C16 is glycosidic linkage. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே சார், glycosidic linkage ஓட டயகிராம் கொடுத்திருக்கு. So between monosaccharide இருக்கிற linkage தான் glycosidic linkage. அடுத்தது reducing sugar, non-reducing sugar. Reducing sugar means sugar which reduces Tollens reagent and Fehling solution. And you know that Tollens reagent is ammoniacal silver nitrate. Fehling solution is copper sulfate and sodium potassium tartrate. Okay, so Tollens reagent ஐயும் Fehling solution ஐயும் அவங்க வந்து mild oxidizing agent. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ரிடக்ஷன் நடக்கணும்ல. ஸோ நம்ம கையில் இருக்கிற சுகர் அந்த டாலரன்ஸ் ரிஏஜென்ட்டையும் ஃபெல்லிங்கையும் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா ரெடியூசிங் சுகர், இல்லாட்டி நான் ரெடியூசிங் சுகர். ஸோ அதை பற்றி ஒரு ஐடியா நீங்கள் எடுத்துக்கணும், எக்ஸாம்பிளை படிச்சுக்கணும். நல்லா பாருங்க, நான் ரெடியூசிங் சுகரில் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான் சூக்ரோஸ். ஓகே, நான் ரெடியூசிங் சுகருக்கு எக்ஸாம்பிள் சூக்ரோஸ். ரெடியூசிங் சுகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். ஓகே, அடுத்தது குளுக்கோஸ் பற்றி படிக்கணும் சார். குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. அதோட 2 ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? இங்க பாருங்க, இங்க கடைசியா இந்த CH2 குரூப், இங்க பாருங்க ஒரு OH குரூப் இருக்குல்ல. OH குரூப் ரைட் சைடுல வந்ததனால தான் இங்க கேபிட்டல் D னு கொடுத்திருக்கு. அதே OH குரூப் லெஃப்ட் சைடுல வந்ததனால தான் இங்க கேபிட்டல் L னு கொடுத்திருக்கு. சோ இந்த OH குரூப் ரைட் சைடுல வந்தா D கான்ஃபிகரேஷன், லெஃப்ட் சைடுல வந்தா L கான்ஃபிகரேஷன். ஓகேவா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து CHO குரூப் இருக்கு, அப்புறம் 6 கார்பனும் வரிசையா இருக்காங்க. அதே மாதிரி OH குரூப் எத்தனை இருக்கு சார்? ஒரு CH2OH பிரைமரி ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, அதே மாதிரி செகண்டரி ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எஸ், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ
இதை வந்து நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷன் வழியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு 4-5 ரியாக்ஷன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் அயனைடு. ஸோ குளுக்கோஸ் when react with hydrogen iodide NH2OH and HCl. உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு ரியாக்ஷனும் ஒரு கார்பனைல் காம்பவுண்டால தான் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நடந்ததுனால சொல்ல முடியுது கன்ஃபார்ம் த பிரசன்ஸ் ஆஃப் கார்பனைல் குரூப். ஆனா அந்த கார்பனைல் குரூப் ஆல்டிஹைடா கீட்டோனா அது சொல்ல முடியல. கார்பனைல் குரூப் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன சார்? ரியாக்ஷன் வித் bromine water. You know that bromine water is a mild oxidizing agent. mild oxidizing agent. அது கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்குது. this is called gluconic acid. gluconic acid கிடைக்குது. that means இங்க இருந்த CH குரூப் COOH மாறுது. பாருங்க, மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடும்போதே COOH வந்துருச்சு. that means இங்க இருக்கிறது கீட்டோனா இருக்க முடியாது. ஏன்னா கீட்டோன் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகாது நமக்கு தெரியும். ஆல்டிஹைட் தான் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ மைல்ட் ஆக்சிடைசிங் போடும்போதே குளுக்கோனிக் ஆசிட் கிடைச்சதுனால அங்க இருக்கிறது கீட்டோன் இல்ல ஆல்டிஹைட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? எஸ் ஷபா. இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கமெண்ட் எல்லாம் இப்போ என்னால் படிக்க முடியாது, டைம் இல்லை, அதனால தான். ஸோ நீங்கள் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். வீடியோக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அசெட்டைலேஷன் பண்ணுறோம். அசெட்டைலேஷன்னா we are treating the glucose with acetic anhydride. என்ன நடக்கும்? எல்லா ஹைட்ராக்சில் குரூப்பும் அசெட்டிலேஷன் நடந்து அங்க COCH3 வரும். COCH3 வரும். பாருங்க, COCH3 COC2 வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து தான் அந்த குளுக்கோஸ்ல மொத்தம் ஒரு பிரைமரி ஹைட்ராக்சில் இருக்கு, அதே மாதிரி 4 செகண்டரி ஹைட்ராக்சில் இருக்கு. அது மொத்தமா தெரிய வந்தது 5 ஹைட்ராக்சில் பெண்டா அசெட்டேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. confirm the presence of 5 hydroxyl group. அடுத்தது oxidation with nitric acid. Sir, nitric acid is a strong oxidizing agent. Nitric acid is a strong oxidizing agent. அதனால CHO மட்டும் இல்ல, CHO கண்டிப்பா ஆகும். ஆனா கீழ இருக்கிற இந்த CH2OH உம் COH ஆ மாறிடுச்சு. புரியுதா? சோ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு தெரிய வந்தது என்ன? கீழ ஒரு பிரைமரி ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஏன்னா செகண்டரி ஹைட்ராக்சில் குரூப் எல்லாம் அப்படியே இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூடவும் ஆக்சிடைஸ் ஆக மாட்டாங்க. புரோமின் வாட்டர் போடும்போது CHO மட்டும்தான் ஆக்சிடைஸ் ஆகி COH ஆன. ஆனால் கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ வேற ஒரு கார்பன்ல இருக்கிற OH குரூப்பும் COH மாறிடுச்சு. தட் மீன்ஸ் அது வந்து ஒரு பிரைமரி ஹைட்ராக்சில் குரூப். பிரைமரி ஹைட்ராக்சில் குரூப்போட பிரசன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் the presence of primary hydroxyl group. Okay, next cyclic structure of glucose. Cyclic structure of glucose இருக்கு. ஏன்னா குளுக்கோஸோட ஷிஃப்ட் ரிஏஜென்ட் கூட அதே மாதிரி சோடியம் பைசல்ஃபேட் கூட எல்லாம் நம்ம குளுக்கோஸ் ரியாக்ட் பண்ணல. அப்போ அதுக்கு காரணம் குளுக்கோஸ் வந்து எப்பவுமே லீனியரா இல்லை, அதுல ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க. ஓகே, 5வது கார்பனும் நம்ம 1வது கார்பனும் CHO குரூப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கார்பன், அதே மாதிரி நம்ம 5th கார்பன் இருக்குல்ல, அந்த OH கடையில் என்ன இருக்கு? லிங்கேஜ் இருக்கு, ஆக்சைடு லிங்கேஜ் இருக்கு. அதனால தான் இதுக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இதை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோபைரானோஸ், பீட்டா டி குளுக்கோபைரானோஸ். ஏன் பைரானோஸ் சொல்றேன்? ஏன்னா இதுல வந்து 5 கார்பன் ஒரு ஆக்சிஜன் இவங்க சேர்ந்து தான் ரிங் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது வந்து பைரானோஸோட ஸ்ட்ரக்சருக்கு சிமிலரா இருக்கு. 5 கார்பன் பாருங்க, 5 கார்பன், இது ஒரு 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 கார்பன், 5 கார்பனும் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்சிஜனும் இருக்கு. சார் அப்ப 6வது கார்பன் எங்க? 6வது கார்பன் எங்க இருக்கு? புரியுதா? ஒரு கார்பன் ரிங்குக்கு வெளியே தான் இருக்கு. ப்ளீஸ், தட் இஸ் வை இட் இஸ் கால்டு குளுக்கோபைரானோஸ். ஆனா ஃப்ரக்டோஸோட இதே மாதிரி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல பேரு பைரானோஸ் கிடையாது, ஃபியூரானோஸ். ஏன்னா ஃப்ரக்டோஸ்ல பாத்தீங்கன்னா 2 கார்பன் ரிங்குக்கு வெளியே இருக்கு, 4 கார்பனும் ஒரு ஆக்சிஜன் வச்சு தான் ரிங்கே ஃபார்ம் பண்றாங்க. அது ஃபியூரானோஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்புறம் அடுத்து புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸை பத்தி சொல்லும்போது நமக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஆல்ஃபா அமினோ ஆசிட்னா என்ன பாருங்க, COOH இருக்கு, COOH இருக்குல்ல, இருக்கு சார். இந்த பக்கம் ஒரு கார்பன் இருக்குடா. ஓகே, இந்த பக்கம் ஒரு NH2 இருக்கு.
ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் NH2 ஃபங்க்ஷனல் குரூப் தான், COH ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஆனால் யார் ப்ரையாரிட்டி அதிகம்? COHக்கு தானே ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிங்க. ஃபங்க்ஷனல் குரூப் COHக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் பேர் என்ன சார்? பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பனோட பேர் தான் சார் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பனில் தானே NH2 இருக்கு, அதனால இதுக்கு பேர் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு H வரலாம், இங்கே ஒரு H வரலாம். இதுதான் கிளைசினேட். நம்ம படிக்கிறோம்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகண்ட் படிச்சோம்ல, அதுதான் கிளைசினேட்டோ. ஃபைன். ஸோ இங்கே 6 சைட் செயின் இருக்கு. H இருக்கிற இடத்துல ஒரு ஆல்கைல் குரூப் வரலாம், அதில் வேற COH குரூப் வரலாம், அதில் வேற NH2 குரூப் வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் இது. பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் இது. இதில் இந்த H இருக்கிற இடத்துல ஆல்கைல் குரூப் வரலாம், அந்த ஆல்கைல் குரூப்ல COH, அதில் NH2 எல்லாமே மாறி மாறி வரலாம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் பார்க்கும்போது நம்ம எப்படி மோனோசாக்கரைட்ஸ்க்கு இடையில கிளைகோசிடிக் லிங்கேஜ் சொன்ன மாதிரியோ இங்கே ப்ரோட்டீன்ஸ்க்கு இடையில இருக்கிற லிங்கேஜோட பேர் பெப்டைடு லிங்கேஜ். பெப்டைடு லிங்கேஜ் வந்து ஒரு அமைடு லிங்கேஜ். லைக் பாருங்க இப்படி இருக்கும், C+O NH. இது வந்து ஒரு லிங்கேஜ் மாதிரி இருக்கும். ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கிடையில ஒரு அமினோ ஆசிடோட NH2வும் இன்னொரு அமினோ ஆசிடோட COHும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது ஒரு மோலிகுல் வாட்டர் வெளியே போகும். அப்போ அங்க ஒரு பெப்டைட் லிங்கேஜ் நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஹாய் 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 நருட்டோ. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். சரி சீக்கிரம் முடிச்சுடுறேன். சரி, அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் புரோட்டீன். சார் பேஸ்ட் ஆன் தேர் மோலிகுலர் ஷேப். ஃபைப்ரஸ் புரோட்டீன் இருக்கு, குளோபுலர் புரோட்டீன் இருக்கு. மெயினா வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபைப்ரஸ் புரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் கெராட்டின், மயோசின். ஓகே, நம்ம ஹேர்ல எல்லாம் வந்து கெராட்டின் இருக்கு. குளோபுலர் புரோட்டீன் வந்து சோலுபிள் புரோட்டீன், இது வந்து இன்சோலுபிள். ஃபைப்ரஸ் புரோட்டீன், this is insoluble protein. Globular protein, this is soluble protein. Okay, இதோட எக்ஸாம்பிள் வந்து இன்சுலின், ஆல்புமின். அதே மாதிரி பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி, குவாட்டர்னரி எல்லாம் இருக்கு. அது நீங்க படிச்சு பார்க்கணும். அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டிபெண்டிங் ஆன் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் அமினோ அண்ட் கார்பாக்சில் குரூப். நம்ம அமினோ ஆசிட்ல வந்து NH2 குரூப் அதிகமாக இருந்தால் பேசிக்னு சொல்லுவேன். ஏன்னா NH2 குரூப் பேசிக் கேரக்டர் தானே இருக்கும். நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்குல்ல. COH குரூப் அதிகமாக இருந்தால் அசிடிக்னு சொல்லுவேன். இல்லை ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நியூட்ரல்னு சொல்லுவேன். ஸோ நியூட்ரல், அசிடிக், பேசிக் எல்லாம் புரிஞ்சுதுல. அதே மாதிரி நம்ம அமினோ ஆசிட்ல வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்காங்க, நான் எசென்ஷியல் இருக்காங்க. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னா அது வந்து நமக்கு டயட் வழியாக கிடைக்காது, cannot be synthesized in the body. அப்போ அதனால அது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வழியாக உள்ள வரணும். நான் எசென்ஷியல்னா அது நம்ம பாடிக்குள்ள ஆல்ரெடி இருக்கும். ஓகே ஃபைன். டீநேச்சரேஷன் ஆஃப் புரோட்டீன் என்ன சார்? டீநேச்சரேஷன் புரோட்டீன்னா புரோட்டீன் வந்து அதோட நேட்டிவ் ஃபார்ம்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுக்கு போகுது. லைக் அது அன்ஃபோல்ட் ஆகுது, ஹெலிக்ஸ் எல்லாம் அன்கோயில் ஆகுது. புரோட்டீன் லூசஸ் இட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு என்ன காரணம்? when protein is subjected to some kind of physical or chemical change, like temperature, அது ஹையர் டெம்பரேச்சர் ஆயிடுச்சு, ஹையர் டெம்பரேச்சர் ஆகுது, அது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சு. அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அது ஒரு கெமிக்கல் சேஞ்சு. இதனால எல்லாம் புரோட்டீனோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் போகுது, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் அன்காயில் எல்லாம் நடக்குது. தட் இஸ் கால்ட் டீநேச்சரேஷன் ஆஃப் புரோட்டீன். பட் இந்த டீநேச்சரேஷன் வந்து பிரைமரி புரோட்டீனுக்கு நடக்காது. நம்ம கிளாசிஃபிகேஷன்ல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாம் பார்த்தோம்ல. பிரைமரிக்கு எதுவும் ஆகாது, செகண்டரி, டெர்ஷரிக்கு தான் அதிகமாக இது வந்து ஆகுது. எஸ் நருட்டோ. நருட்டோ ஹாய் ஹாய். So enzymes are mainly biological catalyst. So enzymes வந்து biological catalyst தான். ஸ்மால் குவான்டிட்டி எடுத்தா போதும் நிறைய ரியாக்ஷன் அவங்க கேட்டலிஸ்ட் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் பாருங்க, மால்டோஸ் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற என்சைமோட பேரு மால்டேஸ். அதே மாதிரி யூரியாவோட ஃபார்முலா இங்க NH2. யூரியாவை வந்து அமோனியாவா கன்வெர்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற என்சைமோட பேரு யூரியேஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? மெயினாக வந்து கேட்டலிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. கேட்டலிஸ்டோட வேலை என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணுறாங்க. தே ரெடியூஸ், enzymes will reduce the activation energy so that அந்த ரியாக்ஷனோட ஃபாஸ்ட் ரேட் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரியாக்ஷன் ரேட் பிகம் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ வைட்டமின்ஸ் பற்றி மெயினாக இம்பார்ட்டன்ட் வைட்டமின்ஸ்னா என்ன? ஃபார் த நார்மல் க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி. அதில் வந்து வாட்டர் சோலுபிள் வைட்டமின்ஸ் இருக்காங்க, ஃபேட் சோலுபிள் இருக்காங்க. அடக், ஃபேட் சோலுபிள் அடக். வாட்டர் சோலுபிள்ல வந்து B1, B2, B6, B12 கார்பன் எல்லாம் இருக்காங்க. ஓகே, நியூக்ளிக் ஆசிட்ல வந்து DNA இருக்கு, RNA இருக்கு. RNAல 3 விதமான RNA, rRNA, mRNA, tRNA. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. DNA, deoxyribo, நியூக்ளிக் ஆசிட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன, ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி பார்த்தா புரியும். அந்த 1 பிரைமரி ஸ்ட்ரக்சர், 5 பிரைமரி பொசிஷன்.
and hormones பத்தி just reading கொடுங்க. DNA RNA comparison is very important. DNA RNA comparison is very important. Hi Deeps. DNA RNA comparison படிச்சு பாருங்க. And we have a question here. The two functional groups present in a typical carbohydrate. ஒரு typical carbohydrateல இருக்கிற two functional group இது. கண்டிப்பா polyhydroxy தானே. அப்போ OH இருக்கு. OH இருக்கு. அப்புறம் aldehyde group இருக்கும். Aldehyde group OH CHO. So option 3. Okay. Hello means to heaven. Okay. Next, sir, the following can be found as a Zwitter ion. Zwitter ion என்ன? Zwitter ion means ஒரு compoundல ஒரு positive end ஒரு negative end இருந்தா அதுக்கு பேர் தான் சார் Zwitter ion. Okay. So அது வந்து எங்க இருக்கும்? அமினோ ஆசிட்ல. Why? ஏன்னா அமினோ ஆசிட்ல பாத்தீங்கன்னா NH2 இருக்கு, CH2 இருக்கு, COOH இருக்கு. ஆசிட் என்ன பண்ணுவாங்க? H+ கொடுப்பாங்க. Acid will remove H+. அப்ப என்ன ஆகும்? சார் CH2, COO-. அந்த H+ நம்ம பேஸ் என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. NH2 is a base part. என்ன பண்ணுவாங்க? H+ abstract பண்ணுவாங்க by using its lone pair. So இந்த பக்கம் என்ன ஆகும்? NH3 plus ஆகுது. So இந்த molecule பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பக்கம் ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ். So positive negative வந்துருச்சுல, this is called Zwitter ion. So அது வந்து எங்க? அமினோ ஆசிட்ல. Amino acid. Yes, Nadu. Yes, Afia. True. So that's it, guys. So that's it. நம்மளோட marathon session 5 மணிக்கு ஆரம்பிச்சதுடா. 6:30. Okay. So 2.5 hours maximum. 2.5 hours. அதுக்கெல்லாம் 5 minute break கொடுத்தேன். So 2.5 hoursல நம்ம 5 chapter discuss பண்ணியிருக்கேன். That means on an average ஒரு chapterக்கு 30 minutes கொடுத்த மாதிரி தான். Okay. So அதில் நம்ம discuss பண்ண chapters D&F, coordination, Electrochemistry, solution and biomolecules. So இதே மாதிரி இன்னொரு marathon session நமக்கு வரப்போகுது. அதில் நமக்கு ரிமைனிங்காக இருக்கிற 4 organic chapters and chemical kinetics மொத்தத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த செஷன் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ வரும். ஸோ எல்லாரும் அன்னைக்கும் இதே மாதிரி வந்து ஆக்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கோஆப்ரேஷன் கைஸ். ஸோ தட் இந்த செஷனை இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு நானும் நினைக்கல. ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். உண்மையாக சொல்லணும்ல, உங்களுக்கு மார்க் வேணும்ல. நம்ம ஒன் ஷாட் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒன் ஷாட்டு பார்க்கணும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் யுவர் ஃபைனல் பூஸ்டர். ஓகே, ஃபைனலாக ஒரு ஸ்பீடாக குயிக்காக ரிவிஷன் அதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க இதை பாருங்கள். இது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒன் ஷாட் எல்லாம் பார்க்க டைம் இருந்தால் கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஒன் ஷாட்டு என்சிஆர்டி லைன் பை லைன் சீரிஸ் நம்ம நீட் சேனலில் போட்டிருக்கோம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா என்சிஆர்டி லைன் பை லைன் சீரிஸ்னால் அது 12th போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. எஸ். ஸோ ஒன் ஷாட்டு அதே மாதிரி என்சிஆர்டி லைன் பை லைன் சீரிஸ் எல்லாம் போடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நிறைய பேருக்கு ஆர்கானிக்கில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஸோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க, டைமுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ நம்பா, தேங்க்யூ சூர்யா ரமேஷ், தேங்க்யூ டிஎஸ், தேங்க்யூ டீப்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஹாய் நட்டோ. தேங்க்யூ அஃபியா. ஓகே, பாய். டேக் கேர். குட் நைட்.